ஓகே. எல்லாருக்கும் நான் பேசுறது கிளியரா விளங்குது தானே? ஓ டீச்சர். ஓகே ஓடி ஓகே. எல்லாருக்கும் எப்படி நோன்பு காலம் என்ன மாதிரி கஷ்டமாய்க்குதா இல்லைன்னா நல்லபடியா போகுதா? நல்லா போகுது டீச்சர். ஓகே அல்ஹம்துலில்லாஹ். 2வது நாள்ல இருக்கிறோம். ஏன்னா நோன்புல 2வது நாள்ல இருக்கிறோம். ஓகே. என்னன்னு சொன்னால் நாங்க இன்ஷா அல்லாஹ் இந்த நோன்பு காலம் முழுவதும் இந்த டைமுக்கு கிளாஸை ஷெடியூல் பண்ணோம். நான் உங்களுக்கு ஆல்ரெடி லாஸ்ட் வீக் சொல்லியிருந்தேன் 5 to 6 செய்வோம்னு சொல்லி. ஓகே. ஏன்னு சொன்னால் நைட் டைம்ல நிறைய பேர் தராவி ப்ரேயருக்கு போகணும். ஓகே, நானும் போகணும். அப்ப அதனால கஷ்டம்ன்றனால தான் இந்த டைம் வந்து உங்களுக்கு ஷெடியூல் பண்ணிக்குது. ஓகே, நாங்க லாஸ்ட் கிளாஸ் படிச்ச விஷயங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் நிக்குதா? ஓ டீச்சர். ஓகே, என்ன பார்த்தோம்? ஓகே, தௌஹீத் சம்பந்தமாக தான் நாங்க படிச்சோம். ஓகே, தௌஹீதுட பொருள்களை சொல்லுங்க பாப்போம் குயிக்கா. ஏகத்துவம். ஓகே குட். ஏகத்துவம் வந்து ஒரு பொருள். இன்னும் என்ன பொருள்கள் காணப்படுது? ஒற்றையாக்குதல், ஓர்மைப்படுத்தல். ஓகே குட். ஒற்றையாக்குதல், ஓர்மைப்படுத்துதல். ஒற்றையாக்குதல், தனிமைப்படுத்தல். ஓர்மைப்படுத்துதல், தனிமைப்படுத்துதல். ஓகே குட். இதெல்லாம் தௌஹீத் என்ற அரபு பதத்திட பொருள்களாக காணப்படுது. ஓகே, தௌஹீதுக்குள்ள எது பற்றிய நம்பிக்கை உள்ளடக்கப்படுது சொல்லுங்க பாப்போம். அல்லாஹ் பற்றிய நம்பிக்கை. ஓகே குட். அல்லாஹ் பற்றிய நம்பிக்கை. இப்ப அல்லாஹ் பற்றிய நம்பிக்கைன்னு சொல்ற நேரம் அதுல என்னென்ன விஷயங்கள் வருது புள்ளகள்? அல்லாஹ் வணக்கத்திற்குரியவன், படைப்பாளன், எவ்வித பரிபூரணமானவன், எவ்வித குறைகளுமற்றவன். ஓகே குட். அதாவது அல்லாஹ் வந்து வணக்கத்துக்குரியவனாக இருக்கின்றான். ஓகே, அதே நேரம் அவன் எந்தவித இணை துணை அற்றவனாக இருக்கிறான். ஓகே, இப்படி நிறைய விடயங்கள் வருது. அதே நேரம் அல்லாஹோட பண்புகள், சிஃபத்துல்லா, அஸ்மாவுல் ஹுஸ்னா, அல்லாஹுரிய திருநாமங்கள், இது எல்லாத்தையுமே நாங்க அல்லாஹ் பற்றிய நம்பிக்கைக்குள்ளதான் உள்ளடக்குறோம். ஓகே, அப்ப இது சம்பந்தமான விடயங்களை தான் நாங்க லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். அப்ப தௌஹீத் என்ற அந்த யூனிட்டை வந்து நாங்க ஃபுல்லா கவர் பண்ணிட்டோம். இந்த பயிற்சியும் நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டோம் தானே? ஓ டீச்சர். ஓகே, அப்ப நாங்க இன்னைக்கு 4th யூனிட்டை படிப்போம். ஓகே, இன்ஷா அல்லாஹ். அப்ப நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து எங்களுக்கு 5th யூனிட்டை படிச்சதுக்கு பிறகு யூனிட் எக்ஸாம் செய்யக்கூடியதாக இருக்கும். ஓகே, 5 அலகுகளை கம்ப்ளீட் பண்ணதுக்கு பிறகு யூனிட் எக்ஸாம் ஒன்று செய்வோம்னு இருக்கிறோம். ஓகே, இன்ஷா அல்லாஹ். 5 அலகுகள்ல இருந்தும் நான் வினாக்கள் எடுப்பேன். ஓகே, எடுத்து உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்ணுவேன். நீங்க என்ன செய்யணும், அந்த ஒன் டைம்ல ஆன்சர் பண்ண வேண்டி வரும். ஓகே, ஒன் டைம்ல நீங்க ஆன்சர் பண்ணுவீங்க. அப்ப இன்ஷால்லா அந்த மாதிரி நாங்க செஞ்சு கொள்ளுவோம். அதுக்கு பிறகு நான் அந்த வினாக்குரிய அந்த பிடிஎஃப் வந்து நான் குரூப்ல வந்து ஷேர் பண்ணி விடுவேன். ஓகே, அப்ப உங்களுக்கு ஈஸியா இருக்கும் தானே? ஓகே, இன்ஷால்லா அந்த மெத்தடுக்கு நாங்க ஒரு யூனிட் எக்ஸாம் வந்து செஞ்சு பார்ப்போம். ஓகே, நாங்க இன்றைக்கு படிக்க போறது ஈமான பாதிக்கக்கூடிய அம்சங்கள். ஓகே, ஈமானை பாதிக்கக்கூடிய அம்சங்களை தான் நாங்க இன்றைக்கு பார்க்க போறோம். ஓகே, குறிப்பா சொல்லுங்க பாப்போம். எங்கட நம்பிக்கை, ஈமான்னு சொல்றது நம்பிக்கை அல்லது விசுவாசம் தானே. எங்கட நம்பிக்கைய என்னென்ன விஷயங்கள் பாதிக்குது? இல்ஹாத், குஃபர், ஷிர்க், ரித்தத். ஓகே குட். இல்ஹாத், குஃபர், ஷிர்க், ரித்தத். ஓகே, இதுல இருக்கக்கூடிய இந்த ஷிர்க்ன்ற சொல்லலாம் உங்களுக்கு பரிச்சயமான ஒரு சொல்லாக தான் இருக்கும். ஓகே, ஏற்கனவே தெரிந்த ஒரு சொல் தான் இந்த ஷிர்க்னு சொல்றது, குஃபர்ன்னு சொல்றது. ஓகே, ஷிர்க்னு சொன்னால் என்ன பொருள்? இணை வைத்தல். ஓகே குட். இணை வைத்தல். குஃபர்ன்னு சொன்னால் நிராகரித்தல். ஓகே குட். நிராகரிப்பு. ஏன்னா குஃபர்னு சொல்றது நிராகரிப்பு. இல்ஹாதுன்னு சொன்னால் என்னன்னு தெரியுமா? நயவஞ்சகம். நாத்திகம். ஓகே குட். இல்ஹாதுன்னு சொல்றது நாத்திகம். நீங்க சொன்னீங்க நயவஞ்சகம். நயவஞ்சகத்துக்கு இன்னும் ஒரு சொல் காணப்படுது. அந்த சொல் என்ன? நயவஞ்சகத்தை குறிக்கிற அரபு சொல் முனாஃபிகூன். முனாஃபிக்னு சொல்றது நயவஞ்சகன். ஓகே குட். நயவஞ்சகத்தை குறிக்கிறது வந்து நிஃபாக். நிஃபாக்னு சொன்னா நயவஞ்சகம். முனாஃபிக்னு சொல்றது நயவஞ்சகன். அந்த நயவஞ்சகத்துல ஈடுபடுறவனை தான் முனாஃபிக்னு சொல்லி நாங்க குறிப்பிடுறோம். ஓகே குட். ரித்தத்னு சொன்னால் என்னன்னு தெரியுமா? ரித்தத் மதம் மாறுதல்.
ஓகே குட். மதம் மாறுதல், ரித்ததுன்னு சொன்னால் மதம் மாறுதல். அப்ப இந்த 4 அம்சங்களும் எங்கட ஈமான வந்து பாதிப்படைய வைக்குது. ஓகே, அதுதான் இதுல நாங்க பார்க்க போறோம். இந்த ஒவ்வொரு 4 அம்சங்களையும் நாங்க கொஞ்சம் விரிவாக பார்க்க போறோம். இதுல ஷிர்க் என்பது வந்து 7 பெரும் பாவங்கள்ல ஒன்றாக கருதப்படுது. ஏன்னா இஸ்லாத்துல 7 பெரும் பாவங்கள் காணப்படுது. அதுல ஒன்றுதான் இந்த அல்லாஹுக்கு இணை வைக்கிறது. இந்த ஷிர்க்கும் உள்ளடக்கப்படுது. அல்லாஹு தாலா பொறுத்த வரையில அவன் நாங்க செய்யக்கூடிய நிறைய பாவங்களை வந்து மன்னித்துடுவான். ஓகே, நாங்க மன்னிப்பு கேட்டோம்னு சொன்னா, நாங்க முறையா மன்னிப்பு கேட்டு அந்த பாவங்களை நாங்க திரும்ப செய்யாம ஒரு நேர்வழியில சென்றோம்னு சொன்னால் நிச்சயமா அல்லாஹ் எங்களோட பாவங்கள் எல்லாம் மன்னிச்சிடுவான். ஓகே, ஆனால் அல்லாஹ் மன்னிக்காத ஒரே ஒரு பாவம் தான் இந்த இணை வைக்கிறது. ஓகே, இந்த ஷிர்க்ல ஈடுபட்டோம்னு சொன்னால் அதெல்லாம் ஒரு போதுமே மன்னிக்க மாட்டான். ஏன்னா ஷிர்க்குன்னு சொல்றது என்ன? இணை வைத்தல். அல்லாஹுக்கு பகரமாக நிகராக ஒருத்தரை வந்து நாங்க அல்லாட ஆற்றலுக்கு வந்து சமப்படுத்துறோம். விளங்கிச்சா? அதான் நாங்க ஷிர்க்குன்னு சொல்லி நாங்க குறிப்பிடுறோம். முதலாவதாகவே உங்களுக்கு ஒரு குர்ஆன் வசனம் தரப்பட்டிருக்குது பாருங்க. நிச்சயமாக அல்லாஹ் தனக்கு இணை வைப்பதை மன்னிக்கவே மாட்டான். அப்ப அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான், நான் வந்து இணை வைக்கிறத வந்து மன்னிக்கவே மாட்டேன். இது இல்லாத பாவங்களை நான் நாடியவங்களுக்கு மன்னிப்பேன். இது இல்லாம யாராவது ஒரு அடியான் பாவத்துல ஈடுபட்டேன்னு சொன்னால் நான் நாடினால், நான் விரும்பினால் அந்த பாவத்தை வந்து நான் மன்னிப்பேன். ஆனால் ஷிர்க்க வந்து நான் மன்னிக்க மாட்டேன்னு சொல்லி அல்லாஹு தாலா சூரா அன்-நிசால வந்து குறிப்பிட்டிருக்கிறார். விளங்கிச்சா? அப்ப இதுல குறிப்பா நாங்க என்ன விளங்கணும்னு சொன்னால், ஈமான்னு சொல்றது வந்து எங்களோட இஸ்லாத்துல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அம்சம். ஈமான் இல்லைன்னு சொன்னா நாங்க முஸ்லிமே இல்ல. விளங்கிச்சா? ஈமான் இல்லைன்னா நாங்க முஸ்லிமே இல்ல. ஈமான் கொள்றதுனாலதான் நாங்க ஒரு முஹ்மீனாக கருதப்படுறோம். நாங்க அல்லாஹ் ஈமான் கொள்றோம், மலக்குமார்கள், வேதங்கள், ரசூல்மார்கள், மறுமையினான்னு சொல்லி நாங்க எல்லா விஷயங்களையும் ஈமான் கொண்டிருக்கிறோம். அப்படி ஈமான் கொண்டதுனாலதான் நாங்க முஹ்மீன், விஸ்வாசி அல்லது இறை விஸ்வாசின்னு சொல்லி நாங்க அழைக்கப்படுறோம். அப்ப ஈமான் இல்லைன்னு சொன்னால் நாங்க ஒரு முஸ்லிமே இல்ல. இல்லையா? அப்ப ஈமான்னு சொல்றது ஒரு முக்கியமான ஒரு விடயமாக காணப்படுது. அப்ப இதனால அந்த ஈமான பாதிப்படைகிற செயல்ல வந்து நாங்க ஒருபோதும் ஈடுபடக்கூடாது. இல்லைங்களா? அப்படி பாதிப்படைகிற செயல்ல நாங்க செஞ்சிட்டோம்னு சொன்னால் நாங்க முஸ்லிமாக இருப்பதுல எந்தவித அர்த்தமும் இல்லை. இல்லைங்களா? எந்தவித அர்த்தமும் இருக்காது. அப்ப அதனால நாங்க இந்த விஷயங்களை வந்து தவிர்த்து கொள்ள வேண்டும். அப்ப இதுல நாங்க முதலாவதாக பார்க்க போறதுதான் இந்த இல்ஹாத். இல்ஹாதுன்னு சொல்றது நாத்திகம். ஓகே, அல்லது நாஸ்திகம்னு சொல்லும். ஓகே, நாத்திகம் அல்லது நாஸ்திகம். நாத்திகம் அல்லது நாஸ்திகம்னு சொன்னால் என்ன? இறைவன் இல்லை என்று கூறுதல். ஓகே, குட். கடவுள் இல்ல. ஓகே, இறைவன் இல்லை என்று நம்பிக்கை கொள்றவங்களதான் நாங்க நாத்திகர்னு எல்லாம் சொல்லுவோம். அப்ப நாஸ்திகம்னு சொல்றது கடவுள் இல்லை என்று ஒரு கோட்பாடு. விளங்கேஷா? உலகத்துல இப்ப இன்னைக்கு எத்தனையோ மதங்கள் வந்து காணப்படுது. விளங்கேஷா? எத்தனையோ மதங்கள் காணப்படுது. அதுல குறிப்பாக இந்த நாத்திகம்னு சொல்றதும் ஒரு அம்சமாக காணப்படுது. ஓகே, இன்றைக்கும் உலகத்துல நிறைய பேர் நாத்திகர்களாக வாழ்றாங்க. ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் நாத்திகர்கள் இருக்கிறாங்க. கடவுள் இல்லைன்னு சொல்லி நம்பிக்கை கொள்றவங்க இருக்கிறாங்க. அப்ப இன்றைக்கும் உலகத்துல இந்த நாத்திகர்கள் வாழ்றாங்க. அப்ப இந்த இலகாதுன்னு சொல்றது வந்து கடவுள் இல்ல. அப்ப அவங்களோட நம்பிக்கை எப்படி இருக்கும்னு சொன்னால், இப்ப ஒரு நாஸ்திகவாதிட நம்பிக்கை எப்படி இருக்கும்னு சொன்னால், இந்த பிரபஞ்சம், இந்த உலகம் எல்லாம் இயற்கையாகவே உருவானதுன்னு சொல்லிட்டு அவங்க நம்பிக்கை கொள்வாங்க. இப்ப நாங்க எப்படி நம்பிக்கை கொள்றோம்? இந்த பிரபஞ்சத்தை அல்லாஹ் படைத்திருக்கிறான்றதுதான் ஒரு முஹ்மீன்ற நம்பிக்கை. ஆனா நாத்திகர்கள் அப்படி அல்ல. அவங்க இயற்கையா உருவானதாக தான் அவங்க நம்பிக்கை கொள்வாங்க. ஏன்னா அவங்க கடவுளை நம்புறது இல்ல தானே. எந்த ஒரு கடவுளையும் அவங்க நம்புறது இல்ல. அதனால இந்த உலகமே இயற்கையாக உருவாகிக்குது. அதே நேரம் இந்த உலகத்துக்கு வந்து எந்த ஒரு ஆரம்ப முடிவு இல்ல. இந்த மாதிரியான நம்பிக்கைகள் எல்லாம் அவங்களிடத்துல காணப்படும். அவங்க நினைக்கிற விஷயம் என்னன்னு சொன்னா, அவங்களோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லாமே இயற்கையாக நடக்குது. ஓகே, கடவுளோட நாட்டத்தினால, கடவுளோட ஆற்றலால அது இடம்பெறுது இல்லைன்றதுதான் அவங்களோட ஒரு நம்பிக்கையாக காணப்படுது. ஓகே, அப்ப இறைவன் இல்லைன்னு சொல்லி அதை நிராகரிக்கிறத தான் நாங்க நாத்திகம், ஓகே, அல்லது நாஸ்திகம்னு சொல்லி நாங்க குறிப்பிடுறோம். இதைத்தான் இல்ஹாதுன்னு சொல்றோம். அப்ப இந்த நாத்திகத்துல ஈடுபடக்கூடிய ஓகே நாத்திகவாதியை நாங்க அரபுல எப்படி அழைக்கிறோம்? முனாஃபிகுன். இல்ல, முனாஃபிகுன் இல்ல. நிஃபாக். இல்ஹாத். இல்ஹாதுன்னு சொன்னால் நாத்திகம். ஓகே, நீங்க முனாஃபிக்னு சொன்னீங்க, அது நயவஞ்சகன். இந்த நாஸ்திகத்தில் ஈடுபடக்கூடியவர் எப்படி அழைக்கிறோம்னு தெரியும்? நிஃபாக்.
நிஃபாக் நிஃபாக் நயவஞ்சகம், அது வேற. இந்த இல்ஹாத் மாதிரியான ஒரு சொல் தான் வரப்போகுது. ஓகே, இல்ஹாத்ன்ற அந்த உச்சரிப்புல தான் வரும். ஓகே, இது என்ன சொல்? முல்ஹித். 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 ஓகே, குட். முல்ஹித்னு சொல்றதுதான் நாங்க நாத்திகவாதிய குறிக்கிறோம். ஓகே, முல்ஹித்னு சொல்றது ஒரு நாத்திகவாதிய குறித்து நிக்குது. இல்ஹாத்னு சொன்னால் நாத்திகம். அந்த நாத்திகத்துல ஈடுபடுறவங்க நாங்க முல்ஹித்கள்னு சொல்லி அழைக்கிறோம். ஓகே, இது அதுக்குரிய அரபு சொல். நான் லாஸ்ட் உங்களுக்கு அரபு சொற்கள் பொருள்கள் எழுத தார நேரம் இந்த சொல்லையும் நான் உங்களுக்கு எழுதி கொள்ள தாரேன். ஓகே, அப்ப இந்த நாஸ்திகவாதத்தை பொறுத்த வரையில இது வெறுமனே இப்ப இறைவன் இல்லைன்னு சொல்லி மட்டும் நம்பிக்கை கொள்றது இல்லை. இவங்க வந்து எந்த ஒரு இறை தூதரோ அல்லது எந்த ஒரு வேதத்தையோ பின்பற்றுபவர்கள் இல்லை. இப்ப ஒவ்வொரு மதத்தினரை பொறுத்த வரையில அவங்க என்ன செய்வாங்க, அவங்களோட மதத்துக்குரிய வேதத்தை வந்து பின்பற்றுவாங்க. அவங்களோட மதத்துக்குரிய வேதத்தை பின்பற்றுவாங்க. ஆனால் இந்த நாத்திகவாதிகள் வந்து அப்படி அல்ல. அவங்க எதையுமே பின்பற்றுவது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை தானே இல்லை. அப்ப எப்படி அவங்க வேதத்தை வந்து நம்பிக்கை கொள்வாங்க? ஓகே, அப்ப அவங்க வந்து இயல்பாகவே அவங்களோட போக்குல வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடியவங்க. ஓகே, அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்திலையும் இந்த நாத்திக போக்கு கொண்டவங்க வந்து இருந்திருக்கிறாங்கன்றதுக்கு ஒரு குர்ஆன் வசனம் வந்து ஆதாரமாக காணப்படுது. நபி அவங்களோட காலத்திலே நாத்திகவாதர்கள் இருந்திருக்கிறாங்க. ஓகே, அதுக்கு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்ற ஒரு விடயம் பாருங்க. மேலும் மறுமையை நம்பாத அவர்கள், ஓகே, ஒரு இறுதி நாள் ஒன்று ஈக்குது, மறுமை ஒன்று ஈக்குதுன்னு சொல்லி அவங்க நம்பிக்கை கொள்றது இல்லை தானே. ஓகே, மறுமையை நம்பாது இவங்க இந்த உலக வாழ்க்கையை தவிர வேற வாழ்க்கை கிடையாது, நாங்க இறக்கிறோம் ஜீவிக்கிறோம்னு சொல்லித்தான் அவங்களோட நம்பிக்கை காணப்படுமா. அதாவது இந்த நாத்திகவாதிகளோட நம்பிக்கை எப்படி இருக்கும்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து இந்த ஒரு வாழ்க்கை மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லி அவங்க நம்பிக்கை கொள்றாங்க. இந்த இம்மை வாழ்க்கை மட்டும்தான் இருக்கு, வேற எந்த ஒரு வாழ்க்கையும் இல்லை. மறுமை வாழ்க்கையை அவங்க நிராகரிக்கிறாங்க. ஓகே, மரணத்துக்கு பிறகுலாம் இன்னொரு வாழ்க்கை இருக்குதுன்றதெல்லாம் அவங்க நிராகரிக்கிறாங்க. அப்ப அவங்க சொல்றது இந்த ஒரு வாழ்க்கை தான் இருக்குது, நாங்க வந்து பிறக்கிறோம் இறக்கிறோம். ஓகே, ஜீவிக்கிறோம், பிறக்கிறோம் இறக்கிறோம். ஓகே, அதே நேரம் காலம் தவிர வேற எதுவும் நம்மை அழிப்பதில்லை. அதாவது அவங்களோட நம்பிக்கை என்ன, காலம் தான் எல்லாத்தையும் செய்து, காலம் தான் எங்களையுமே அழிக்கும், கடவுள் இல்ல. ஓகே, காலம் தான் எங்களையுமே அழிக்கும், கடவுள் இல்லைன்னு சொல்லி அவங்க குறிப்பிடுறாங்க. அப்ப அதுக்கு அல்லாஹ் சொல்ற ஒரு விடயம் தான், அவங்களுக்கு அது சம்பந்தமான அறிவு கிடையாது. ஓகே, அந்த நாத்திகவாதிகளுக்கு அது பற்றிய அறிவு இல்ல. அவங்க இது சம்பந்தமா கற்பனையா தான் நினைத்து கொண்டிருக்கிறாங்களே தவிர வேற எதுவும் இல்லைன்னு சொல்லி அல்லாஹ் தாலா சொல்றான். ஓகே, ஏன்னா அவங்களுக்கு இது சம்பந்தமா எந்த ஒரு அறிவும் இல்லாததுனால அவங்க கற்பனையாக தான் இது எல்லா விஷயத்தையும் நம்பிக்கை கொண்டிருக்கிறாங்க. ஓகே, அதை தவிர வேற எதுவும் இல்லைன்னு சொல்லி அல்லாஹு தாலா தெளிவா குர்ஆன்ல குறிப்பிட்டிருக்கிறான். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்திலையும் இந்த நாத்திகவாதிகள் வந்து இருந்து வந்திருக்கிறாங்க. அப்ப இவங்க வந்து இறைவன் ஒருத்தன் இருக்கிறான்னு சொல்றத வந்து மறுக்கிறாங்க, நிராகரிக்கிறாங்க. அதே நேரம் மறுமையையும் இவங்க நிராகரிக்கிறாங்க. இந்த வாழ்க்கை மட்டும், இந்த ஒரு வாழ்க்கை மட்டும்தான் எங்களுக்கு ஈக்குதுன்னு சொல்றதுதான் அவங்களோட நம்பிக்கை. அப்ப அவங்க மறுமை, இறைவன் இது எல்லாத்தையுமே நிராகரிக்கிறாங்க. அப்ப இன்றையும் கூட அப்படியான மனிதர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறாங்க. அப்ப இந்த நாத்திகத்தை பொறுத்த வரையில வந்து இது வந்து எங்களோட மனிதன் இயல்புக்கு ஒரு முரணான விடயமாக தான் இது காணப்படுது. ஏன்னா உலகத்துல எல்லா காலங்களும் இப்ப ஆதிகால மனிதர்களை எடுத்துக்கொண்டாலும், எங்களோட மூதாதையர்கள் எடுத்துக்கொண்டாலும் அவங்களும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஏதோ ஒரு சமயத்தை பின்பற்றி இருக்கிறாங்க. சமயம்னு சொல்லி அவங்களுக்கு தனியா குறிப்பிடுறதுக்கு இல்லைனாலும் அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க, கடவுள்னு நினைச்சு இயற்கையை கூட வணங்கி இருக்கிறாங்க. சூரியனை, சந்திரனை, நட்சத்திரங்களை வணங்கி இருக்கிறாங்க, மரங்களை, கற்களை வணங்கி இருக்கிறாங்க. இப்ப குறிப்பாக ஜாஹிலியா காலத்து மக்கள் எடுத்து பாருங்க. ஓகே, ஜாஹிலியா காலத்துல இருக்கக்கூடிய மக்களும் என்ன செய்யறாங்க, இயற்கையை வந்து வணங்கி இருக்கிறாங்க. மரத்தை வணங்குறது, கற்களை வணங்குறது. ஓகே, அதே நேரம் சூரியனை வணங்குறது. யாராவது அவங்களோட சமூகத்துல மரணித்தாங்கன்னு சொன்னால் அந்த மரணித்தவங்களை வணங்குறது. இப்படியான ஒரு சமய நம்பிக்கை ஜாஹிலியா காலத்திலயுமே இருக்குது. விளங்குச்சா? அப்ப அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்திலையும் இப்படியான ஒரு நிலைமை ஒன்று காணப்பட்டு இருக்கு. விளங்குச்சா? அதாவது என்னன்னு சொன்னால் இயற்கைய வந்து வணங்குறது. ஓகே, சமயமாக கருதி இயற்கையை வந்து வணங்குறது. அப்ப அவங்களுக்கும் ஒரு கடவுள் நம்பிக்கை ஒன்று இருக்குது தானே. விளங்குச்சா? அப்ப எப்படியோ எங்களோட மூதாதையர்களுக்கும் அந்த கடவுள் நம்பிக்கைன்னு சொல்ற ஒரு விடயம் வந்து காணப்படுது. விளங்குச்சா? அப்ப யாருமே கடவுள் நம்பிக்கை
இல்லாமல் வாழ முடியாது. விளங்குச்சா? அது வந்து எங்களோட மனித இயல்புக்கு முரணான ஒரு விடயமாக காணப்படுது. அப்ப இதுல நாத்திகம்னு சொல்றது எங்கட இயல்புக்கும் அதே நேரம் எங்கட அறிவு எங்கட பகுத்தறிவுக்கும் முரணான ஒரு விடயமாக காணப்படுது. விளங்குச்சு? இதுதான் இல்ஹாதுன்னு சொல்லி நாங்க குறிப்பிட்டோம். விளங்குச்சு? அப்ப இல்ஹாத் என்ற உணர்வு ஒரு முஹ்மீனுடைய ஈமான வந்து பாதிப்படைய வைக்குது. விளங்குச்சா? ஒரு முஹ்மீனுடைய ஈமான பாதிப்படைய வைக்குது. அப்ப இல்ஹாதுன்னு சொல்றது ஈமான பாதிக்கக்கூடிய ஒரு அம்சம். இந்த 4 விஷயங்கள் இருக்குது தானே, இந்த இல்ஹாது, குஃபுர், ஷிர்க், ரித்தத்துன்னு சொல்லி இந்த 4 விஷயங்களையும் நீங்க மெயினா இதுக்கு ஃபோக்கஸ் பண்ணி O level எக்ஸாமுக்கு படிக்கணும்னு சொன்னால் லாஸ்டா வந்து சிறு குறிப்பு எழுதுகன்னு சொல்லி ஒரு கேள்வி பாட்டுல வருது தானே. அப்ப அதுல இதுல இருக்கக்கூடிய ஏதாவது 2 அம்சத்தை போட்டு உங்களுக்கு சிறு குறிப்பு எழுத சொல்லி கேட்கலாம். விளங்குச்சா? அப்ப அதே நேரத்துல நீங்க எப்படி சிறு குறிப்பு ஒன்று எழுதுற மெத்தட் தெரியுமா புலக? ஓகே, ஒரு சிறு குறிப்பு எழுத கேட்டாங்கன்னு சொன்னா நிறைய பேர் அந்த கொஸ்டினை வந்து சாய்ஸ்ல விட்டுருவாங்க. ஆனால் சில வேளை அந்த சிறு குறிப்பு எழுதுற கொஸ்டின்ல தான் லேசான விஷயங்கள் எல்லாம் உள்ளடக்கியும் இருப்பாங்க. விளங்குச்சா? அப்ப அதனால நாங்க அதை விடக்கூடாது. ஏழுமானாலும் அதை செய்ய பார்க்கணும். நல்லாவே கஷ்டமான பகுதிகள் இருந்தேன்னு சொன்னா அதை சாய்ஸ்ல வந்து நாங்க பாட்டுல விடணும். ஓகே, ஓகே, குட். எழுதுறது வந்து நல்ல, ஏன்னா அதுல நிறைய லேசான விஷயங்கள் போடும். இப்ப 4 அம்சங்கள் தந்தாங்கன்னு சொன்னா அந்த 4 அம்சங்களும் வந்து இலகுவானது ஏதாவது 2 சரி இருக்கும். ஓகே, அப்படி இல்லைன்னு சொன்னா பிரச்சனை இல்லை. இன்னும் ஒரு வினாவுக்கு போனதுக்கு இல்லாட்டி எங்களுக்கு நல்ல முறையில சிறு குறிப்பு எழுதலாம். விளங்குச்சு? இப்ப உதாரணமா ஷிருக்க பற்றி உங்களுக்கு சிறு குறிப்பு எழுத சொல்லி வந்துச்சுன்னு சொன்னால் நீங்க முதலாவது என்ன செய்வீங்க? ஷிருக்குன்னு சொல்றது ஒரு அரபு பதம் தானே, அதுல பொருளை வந்து எழுதுவீங்க. ஓகே, மொழி கருத்துன்னு சொல்லி போட்டு, ஓகே, மொழி கருத்து அதாவது அதுல பொருள் மொழி கருத்துன்னு சொல்லி போட்டு இணை வைத்தல்னு சொல்லி நீங்க குறிப்பிடுறீங்க. ஓகே, இணை வைத்தல். அதுக்கு பிறகு ஷிர்க்குக்கு ஒரு வரை விளக்கணம் இருக்கும். அந்த வரை விளக்கணத்தை எழுதுறீங்க. ஓகே, இஸ்லாமிய பரிபாஷை ரீதியா இருந்தேன்னு சொன்னால் அந்த வரை விளக்கணத்தை வந்து குறிப்பிடுறீங்க. அதுக்கு பிறகு ஷிர்க் சம்பந்தமா ஏதாவது குர்ஆன் ஆதாரம், ஹதீஸ் ஆதாரம் இருந்தேன்னு சொன்னால் அப்படி ஒரு ஆதாரத்தை வந்து உள்ளடக்குங்க. சிறு குறிப்புக்கு ஆதாரம் கட்டாயம் இல்ல, ஆனால் நீங்க உள்ளடக்கினீங்கன்னு சொன்னால் உங்களோட ஆன்சர் வந்து மத்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சரை விட பெர்ஃபெக்ட் ஆயிக்கும், பெஸ்ட் ஆயிக்கும். விளங்குச்சா? இப்ப உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னு சொன்னா ஒரு குர்ஆன் வசனத்தையோ அல்லது ஒரு ஹதீஸ் வசனம் அந்த விடயம் சம்பந்தமா இருந்துச்சுன்னு சொன்னா அதை எழுதுங்க. ஓகே, எழுதிட்டு அடுத்து வந்து இப்ப ஷிர்க்ட வகைகள் காணப்படுது. ஷிர்குல் அக்பர், ஷிர்குல் அஸ்கர்ன்னு சொல்லி பெரிய ஷிர்க், சிறிய ஷிர்க்குன்னு காணப்படுது. அப்ப அந்த விஷயத்தை நீங்க சொல்றீங்க, இப்படி ஷிர்க்ட வகைகள் காணப்படுது. இப்படி நீங்க ஷிர்கோடு சம்பந்தப்பட்டு இன்னும் 2-3 பாயிண்ட்ஸ் எழுதுனீங்கன்னு சொன்னா உங்களோட சிறு குறிப்பு வந்து அந்த பெர்ஃபெக்டா இருக்கும். விளங்கிஷா? அப்ப அந்த மெத்தடுக்கு வந்து நீங்க சிறு குறிப்பு எழுதினீங்கன்னா சரி. பொதுவா நாங்க ஃபர்ஸ்டாவே ஒரு அரபு சொல்ல தந்தாங்கன்னா அதுல பொருள் எழுதிட்டு அதுக்கு பிறகுதான் வரை விளக்கணம் எழுதணும். விளங்கிச்சா? இஸ்லாமிய பரிபாஷைன்னு போட்டு அல்லது இஸ்லாமிய வழக்கில்னு போட்டு அதுக்குரிய வரை விளக்கணத்தை எழுதுங்க. அப்ப அந்த மெத்தடை வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, இது வெறுமனே சிறு குறிப்புக்கு மட்டும் இல்ல. இப்ப உங்களுக்கு என்றால் என்னன்னு சொல்லி ஒரு வினா கேட்டாலும் இந்த மெத்தடுக்கு ஆன்சர் எழுதுங்கன்னு சொல்லி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இல்லைங்க? இப்ப உதாரணமா ஷிர்க் என்றால் என்ன, அப்படி ஒரு சிம்பிளா ஒரு 2 மார்க்ஸுக்கு ஒரு கொஸ்டின் வருதுன்னு வைப்போமே. இப்ப அதுக்கும் நீங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. மொழி கருத்தை எழுதிட்டு இஸ்லாமிய பரிபாஷை ரீதியிலான கருத்தை எழுதுங்க. இல்லைங்கஷா? அது வந்து ஒரு சிறந்த ஒரு மெத்தடாக இருக்கும். பொதுவா இஸ்லாம் பாடத்துல தானே நாங்க இந்த குர்ஆன் ஆதாரங்கள், ஹதீஸ் ஆதாரங்கள் எல்லாம் படிக்கிறோம். அப்ப இப்படி சிறு குறிப்பு விஷயங்களை நாங்க அந்த குர்ஆன் ஹதீஸ் ஆதாரங்களை வந்து கொடுக்கறதுதான் நல்லது. அப்ப பேப்பர் கரெக்ஷன் பண்றவங்க நினைப்பாங்க என்ன, இந்த புள்ள இந்த விடயத்துல வந்து ஒரு ஆழ்ந்த அறிவை வந்து பெற்றிருக்கிறாங்க, குர்ஆன் வசனம் ஹதீஸ் வசனத்தை மனனம் செஞ்சுக்கிறாங்க. ஓகே, அப்ப அதனால எனக்கு அந்த முழுமையான புள்ளிகள் வந்து கிடைக்க பெறலாம். அதுக்கு நீங்க பொய் குர்ஆன் வசனத்தையோ ஒரு பொய் ஹதீஸ் எழுதினோம்னு சொன்னா அங்க ஒரு பாயிண்ட் வந்து இல்லாம போகும். விளங்கிச்சா? அதனால நாங்க மனனம் வைக்கிற அந்த குர்ஆன் வசனத்தை சரியா எழுதிட்டு வந்தோம்னு சொன்னா சரி. ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்ன விஷயம் தான் திருப்ப நான் சொல்றேன். என்னன்னு சொன்னா குர்ஆன் வசனம் எழுதினா பிரகெட்ல அல் குர்ஆன்னு சொல்லி கட்டாயம் போடுங்க. ஹதீஸ் எழுதினு சொன்னால் ஹதீஸ்ன்னு சொல்லி அல்லது அல் ஹதீஸ்ன்னு சொல்லி கட்டாயமா பிரகெட்ல போடுங்க. ஏன்னா உங்களுக்கு எந்த குர்ஆன் வசனம் அது சூரா ஆல இம்ரான்ல இருக்குதா, சூரா பக்கரால இருக்குதா, ஓகே, அதெல்லாம் எங்களுக்கு ஞாபகம் வைத்துக் கொண்டிருக்கீங்களா தானே. எல்லா குர்ஆன் வசனத்தை நாங்க மனனம் செய்யற நேரம் அதனால அல் குர்ஆன்னு போட்டால் ஓகே. ஹதீஸும் அப்படித்தானே, புகாரியா, திருமிதியா, நசாயியான்னு சரியா எங்களுக்கு அதை ஞாபகம் வைக்க முடியாது. ஓகே, அப்ப அதனால நாங்க அல் ஹதீஸ்ன்னு சொல்லி போட்டோம்னு சொன்னாலும் ஓகே. விளங்கிச்சா? அதை நாங்க கட்டாயமா எங்களோட விடையில வந்து மென்ஷன் பண்ணணும். அந்த பிரக்கெட்ல வந்து கட்டாயமா நாங்க குறிப்பிட வேணும். ஓகே, அப்ப இந்த விஷயத்த வந்து கட்டாயமாக செய்து கொள்ளுங்க. ஓகே, அப்ப இந்த பகுதியை வந்து சிறு குறிப்புக்காக வந்து நீங்க தயார்படுத்திக் கொள்ளுங்க. நீங்க இதை வந்து படிச்சு கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ் நான் யூனிட் எக்ஸாமுக்கு கேள்விகள் எடுக்கிற நேரம்
சிறு குறிப்புக்கும் இதுல இருந்தும் வினா வரலாம். ஓகே, அதனால நீங்க வந்து கட்டாயமாக இந்த விஷயங்களை படிச்சு கொள்ளுங்க. ஓகே, இப்ப நாங்க இரண்டாவது அம்சம் பார்க்க போறோம், குஃபர். ஓகே, குஃபர் இந்த விடயம் பாக்குறதுக்கு முதல்ல இப்ப லாஸ்டா இப்ப ரீசெண்டா நடந்து கொண்டிருக்குது தானே ஓ லெவல் எக்ஸாம். ஓகே, அவங்களோட நானமாரி தாத்தமாருக்கு ஓ லெவல் எக்ஸாம் நடந்து கொண்டிருக்குது. அப்ப அவங்களுக்கு இஸ்லாம் பாடம் முடிஞ்சிருச்சு. அவங்களோட பேப்பர் எதுவும் எடுத்து பாத்தீங்களா? டீச்சர் எங்க வீட்டு அப்படி ஒருத்தரும் இல்ல. ஓகே, என்னன்னு சொன்னால் எனக்கும் இன்னும் பேப்பர் வந்து கையில கிடைக்கல. ஓகே, நான் ஒரு ஸ்டூடெண்ட்டை கேட்டிருக்கிறேன். ஓகே, அனுப்பினதுக்கு பிறகு நாங்க வந்து அந்த பேப்பர்ல இருக்கிற விஷயங்களை சும்மா மேலோட்டமா பார்ப்போம், எதுல இருந்து வந்திக்குது வினாக்கள், ஓகே, என்ன மாதிரி எப்படி அதுக்கு ஆன்சர் பண்ணணும். அப்படி நான் இன்ஷால்லா உங்களுக்கு ஒரு கிளாஸ்ல அந்த பேப்பர் சம்பந்தமா நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்றேன். ஓகே, அப்ப உங்களுக்கு ஒரு ஐடியா எடுத்துக்கொள்ள இருந்தேன். ஏன்னா அடுத்து நீங்க தான் ஓ லெவல் எக்ஸாம் செய்ய போறீங்க இன்ஷால்லா இந்த டிசம்பர்ல. ஏன்னா அப்ப அதனால ஒரு ஐடியா அவங்க எடுத்துக்கிறதுக்காக நான் இன்ஷால்லா அந்த பேப்பர் சம்பந்தமா எதிர்வரக்கூடிய வகுப்புல வந்து நான் வந்து டிஸ்கஸ் பண்ணுவேன். ஓகே, இப்ப நாங்க குஃபுர் சம்பந்தமாக பார்ப்போம். குஃபுர்னு சொன்னால் நீங்க பொருளை சொல்லி இருந்தீங்க, அதாவது நிராகரித்தல் அல்லது நிராகரிப்புன்னு சொல்லி நாங்க குறிப்பிடுறோம். ஓகே, குஃபுர் என்ற அரபு பதத்துக்கு வந்து நாங்க நிராகரித்தல் நிராகரிப்புன்னு சொல்றது போல இன்னும் நிறைய கருத்துகள் வந்து காணப்படுது. ஓகே, அப்படியான பொருள்கள் இரண்டு உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்குது பாருங்க. மறைத்தல், மூடுதல். ஓகே, குஃபுர் என்பதற்கான இரண்டு பொருள்கள் தரப்பட்டிருக்குது, மறைத்தல், மூடுதல். ஓகே, மறைத்தல், மூடுதல்னு சொல்லி வழங்கப்பட்டிருக்குது. இதை நாங்க இஸ்லாமிய வழக்குல ஒரு வரைவிலக்கணம் கொடுக்கிற நேரம் நாங்க எப்படி சொல்லணும்னு சொன்னால், இஸ்லாத்திட நம்பிக்கையையும் அதே நேரம் திட்டவட்டமாக அறியப்பட்ட அதோட செய்முறைகள், அதாவது இஸ்லாத்திட நம்பிக்கைகள் காணப்படுது. ஒரு முஹ்மீன் ஈமான் கொள்ள வேண்டிய முக்கியமான 6 அம்சங்கள் காணப்படுது. அந்த இஸ்லாத்திட நம்பிக்கைகளையும் அதே நேரம் எங்களுக்கு இஸ்லாம் வந்து நிறைய செய்முறைகளை வந்து வழங்கி இருக்குது தானே. இந்த செயல்முறைகள் எல்லாத்தையும் நிராகரிக்கிறது தான் நாங்க குஃபுர்ன்னு சொல்றோம். அதாவது நாங்க அல்லாவை ஈமான் கொள்றது இல்லை, அல்லாவை நிராகரிக்கிறோம். குர்ஆன் எங்கட வேதம்னு சொல்றது நாங்க நிராகரிக்கிறோம். ரசூல்மார்கள் வந்து இப்படி உலகத்துக்கு வந்திருக்கிறாங்க, இப்படி 1,24,000 நபிமார்கள் உலகத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறாங்க, இப்படியான விஷயத்த வந்து நாங்க நிராகரிக்கிறோம். எங்களுக்கு மறுமை வாழ்வு ஒன்று இருக்குதுன்னு சொல்லி நாங்க நிராகரிக்கிறோம். இப்படி நாங்க இஸ்லாத்திட நம்பிக்கைகளையும் அதே நேரம் இஸ்லாத்துல இருக்கக்கூடிய செயல்முறைகள், இப்படியான நிறைய நல்ல அமல்கள் சம்பந்தமாலாம் எங்க இஸ்லாம் வந்து குறிப்பிட்டிருக்குது. அப்ப அப்படியான விஷயங்கள் எல்லாத்தையும் நாங்க நிராகரிக்கிறது தான் நாங்க குஃபுர்ன்னு சொல்லி நாங்க குறிப்பிடுறோம். ஓகே, இந்த குஃபுரை வந்து நாங்க 3 வழிமுறைகளாக பாக்குறோம். ஓகே, இதையும் கூட உங்களுக்கு பார்ட் 2ல தனியான ஒரு கேள்வியாக கேட்கப்படலாம். ஓகே, குஃபுருட 3 வகைகளை உதாரணத்துடன் தருக அல்லது உதாரணத்துடன் சுருக்கமாக விளக்குக, இப்படி உங்களுக்கு இந்த பகுதியில இருந்து ஒரு வினா கேட்கப்படலாம். விளங்கிச்சா? அப்ப குஃபுர் ஏற்படக்கூடிய வழிமுறையின் அடிப்படையில தான் இத 3 வகைகளாக பிரிக்கிறாங்க. முதலாவது நம்பிக்கை சார்ந்த குஃபுர், சொல் சார்ந்த குஃபுர், செயல் சார்ந்த குஃபுர். ஓகே, குஃபுருட 3 வகைகளும் என்ன? நம்பிக்கை சார்ந்தது, சொல் சார்ந்தது, செயல் சார்ந்தது. நம்பிக்கை சார்ந்த குஃபுர்ல நாங்க உதாரணமா சொல்ற விஷயம் என்னன்னு சொன்னா, நாங்க ஃபர்ஸ்டா சொன்னது போல அல்லாஹ்வை நம்பாம இருக்கிறது, அதே நேரம் நபிமார்களை நம்பாம இருக்கிறது, சுவனம் நரகம் எல்லாம் படைக்கப்பட்டிருக்குது. ஓகே, சுவனம் நரகம்னு சொல்ற ஒரு வாழ்க்கை காணப்படுது, இதை நம்பாம இருக்கிறது. அதே நேரம் தொழுகை வந்து எங்களோட கட்டாய கடமை. ஓகே, அந்த கட்டாய கடமையை வந்து நம்பாம இருக்கிறது. இப்படி நம்பிக்கை சார்ந்த குஃபுர் காணப்படுது. நாங்க இதெல்லாம் என்ன செய்யறோம்? நிராகரிக்கிறோம். அல்லாஹ்வை நிராகரிக்கிறது, நபிமார்களை நிராகரிக்கிறோம். ஓகே, அதே நேரம் வேதத்தை நிராகரிக்கிறோம். ஓகே, அதே நேரம் தொழுகையை வந்து நிராகரிக்கிறோம். இப்படியான விடயத்தை தான் நாங்க நம்பிக்கை சார்ந்த குஃபுர்ன்னு சொல்லி நாங்க குறிப்பிடுறோம். சொல் சார்ந்த குஃபுர்ன்னு சொன்னால் என்னன்னு சொன்னால், வார்த்தை மூலமாக நாங்க ஒரு நிராகரிப்புல ஈடுபடுறது. விளங்குச்சா? இப்ப சிலர் வந்து முஹ்மீன்களாக இருந்து கொண்டே தெரிந்தோ தெரியாமலோ இந்த குஃபுர்ல ஏதாவது ஒரு வகையில ஈடுபட்டிருப்பாங்க. விளங்குச்சா? தெரிந்தோ தெரியாமலோ குஃபுர்ல ஏதோ ஒரு வகையில சிலர் வந்து ஈடுபட்டிருப்பாங்க. அப்ப சொல் சார்ந்த குஃபுர்ன்னு சொன்னா ஏன்னா அல்லாஹ்வை தூற்றுதல், அல்லாஹ்க்கு ஏசுறது. சிலர் அப்படிதானே. சில முஸ்லிம்கள் இருக்கிறாங்க, என்னன்னு சொன்னா அவங்க வளமையா ஒரு விஷயத்துக்காக அல்லாட்ட துவா கேட்டுக்கொண்டே வருவாங்க, பிரார்த்தனையில ஈடுபட்டுட்டே வருவாங்க. அது அவங்களுக்கு உடனடியா நடக்கலைன்னு சொன்னால் அல்லாஹ் வந்து பழி சுமத்துவாங்க, தூற்றுவாங்க. அது ஒரு வகையான குஃபுர். அது எங்களுடைய ஈமான பாதிப்படைய வைக்குது. நாங்க ஒரு நாளும் அந்த விடயத்தை வந்து செய்யக்கூடாது. அதே நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தூற்றுறது. ஓகே, நபி அவங்களுக்கு ஏசுறது. அதே நேரம் எங்கட மார்க்கத்துல என்னென்ன கடமைகள் காணப்படுதோ, இப்ப ஜகாத், ஹஜ், தொழுகை, நோன்பு, இதெல்லாம் எங்கட மார்க்க கடமைகள் தானே. இந்த மார்க்கத்துல இருக்கக்கூடிய கடமைகளை வந்து
பரிஹசிக்கிறது, அதை வந்து நிராகரிக்கிறது. ஓகே, அதுக்கு ஏதாவது ஒரு குற்றத்தை சுமத்துறது. ஓகே, இதெல்லாம் சொல் சார்ந்த குஃபுர்ல உள்ளடக்கப்படுது. விளங்குச்சா? எங்களோட வார்த்தையின் ஊடாக நாங்க ஒரு நிராகரிப்பை வந்து மேற்கொள்றோம். அடுத்து செயல் சார்ந்த குஃபுர்ல என்னன்னு சொன்னால், நாங்க எங்களோட குர்ஆன ஏதாவது இழிவுபடுத்தணும்ன்ற ஒரு நோக்கத்துல கிழித்தோம்னு சொன்னால், இல்லைன்னு சொன்னா அதை குப்பை தொட்டில வீசினோம்னு சொன்னால், அது செயல் சார்ந்த குஃபுர். விளங்குச்சா? அப்ப சிலர் கேட்கலாம், இப்ப நாங்க குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கிறோம், எங்களோட கையில வந்து தெரியாம அந்த குர்ஆன் என்ன செய்யப்படுது, கொஞ்சம் கிளிப்பட்டேன்னு சொன்னால் அது குஃபுர் அல்ல. விளங்குச்சா? அது குஃபுர் அல்ல. அதை விளங்கி கொள்ளணும். நாங்க வேணும்னே ஒரு இழிவுபடுத்துறோம்ன்ற ஒரு நோக்கத்திலேயே குர்ஆனை நாங்க கிழிக்கிறோம், அல்லது குர்ஆன் அந்த தாளை வந்து எடுத்து குப்பை தொட்டியில நாங்க வீசுறோம்னு சொன்னால் அது வந்து செயல் சார்ந்த குஃபுருக்குள்ள உள்ளடக்கப்படுது. அதே நேரம் செயல் சார்ந்த குஃபுர்ல வரக்கூடிய இன்னும் ஒரு விடயம் தான் படைப்புகளை வணங்குறது, அல்லாட படைப்பினங்களை வணங்குறது. அல்லாஹ்வை வணங்காம அல்லாட படைப்பினங்களை வணங்குறது. விளங்கிச்சா? இதுவும் செயல் சார்ந்த ஒரு குஃப்ராக காணப்படுது. ஓகே, அப்ப குஃபுர் செய்யக்கூடிய அந்த வழிமுறை அடிப்படையில தான் இவ்வாறு 3 வகைகளாக பிரித்திருக்கிறான். நம்பிக்கை சார்ந்தது, சொல் சார்ந்தது, செயல் சார்ந்தது. அப்ப இது 3க்கும் உரிய உதாரணங்களை வந்து ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. ஓகே, ஏதாவது 2 உதாரணங்கள் சரி நீங்க ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. ஏன்னா இதுவும் கூட உங்களோட பார்ட் 2ல ஒரு கொஸ்டினாக வரக்கூடும். விளங்கிச்சா? அப்ப குஃபுர்ன்னு சொன்னால் என்னன்றதை விளங்கி கொண்டீங்களா? அதோட வகைகளை விளங்கி கொண்டீங்களா? டீச்சர். ஓகே, இப்ப குஃபுர் சம்பந்தமா, குஃபுர் வந்து எவ்வளவு பயங்கரமான ஒரு விடயம். ஓகே, அது சம்பந்தமா 2 குர்ஆன் வசனங்கள் வந்து தரப்பட்டிருக்குது பாருங்க. முதலாவது குர்ஆன் வசனம் நிராகரிக்கும் நிலையிலே இறந்தும் விட்டாங்களோ, அதாவது யாரு குஃபுர்ல ஈடுபட்டுட்டு அல்லது குஃபுர்ல ஈடுபட்ட அதே நிலையில யாரு மரணித்துட்டாங்களோ அவங்கள எவனிடமேனும் பூமி நிறைய தங்கத்தை தன்னை மீட்சுக்கு ஈடாக கொடுத்தாலும் அவனிடமிருந்து ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது. அதாவது ஒருத்தர் குஃபுர செஞ்சுட்டு அல்லாட முன்னிலையில பூமி நிறைய தங்கத்தை கொடுத்தாலும், அவர் செஞ்ச அந்த பாவத்துக்கு பூமி நிறைய, பூமின்னு சொல்றது எவ்வளவு விசாலமானது யோசித்து பாருங்க. அப்ப அந்த பூமி நிறைய தங்கத்தை கொடுத்தாலும் அவன்கிட்ட இருந்து அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது. விளையாச்சா? அதே நேரம் அல்லாஹ் சொல்ற ஒரு விடயம் தான், குஃபுர்ல ஈடுபடுறவங்களுக்கு நிச்சயமா நோவினை மிக்க வேதனை உண்டு. நரகத்துல அவங்களுக்கு நோவினை மிக்க வேதனை உண்டு. இன்னும் அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஓகே, எந்த விதத்திலையும் அந்த குஃபுர்ல ஈடுபடுறவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி அல்லாஹ் தாலா குறிப்பிட்டார். அப்ப விளங்க, குஃபுர்ன்னு சொல்றது வந்து எவ்வளோ ஒரு ஆபத்தான ஒரு விடயம், ஒரு அபாயத்தை தரக்கூடிய ஒரு விடயமா காணப்படுது. எங்களோட ஈமானையே அது முழுமையா பாதிப்படைய வைக்குது. அதே நேரம் எங்களுக்கு நோவின மிக்க தண்டனை வந்து நிச்சயமாக கிடைக்க பெறும். விளங்குச்சா? அடுத்த ஒரு குர்ஆன் வசனம் பாருங்க. அன்றியும் யாரு காஃபிராக இருக்கிறாங்களோ அவங்களோட செயல்கள் வந்து பாலைவனத்துல தோற்றம் அளிக்கக்கூடிய காணல் நீரை போன்றதுன்னு சொல்லப்படுது. அதாவது குஃபுர்ல ஈடுபடுறவரை தான் நாங்க காஃபிர்னு சொல்லுவோம். இப்ப இல்ஹாதுல ஈடுபடுறவங்களை நாங்க முல்ஹிதுன்னு சொல்றோம் தானே, அத மாதிரி குஃபுர்ல ஈடுபடுறவங்களை வந்து நாங்க காஃபிர்னு சொல்லி நாங்க குறிப்பிடுறோம். விளங்கிச்சா? அப்ப இந்த காஃபியனுடைய செயல் எப்படி இருக்குதுன்னா ஒரு பாலைவனத்துல இருக்கக்கூடிய காணல் நீரை போன்றதுன்னு சொல்லப்படுது. காணல் நீர்னு சொன்னால் என்ன சொல்லுங்க? பொய் நீர். பாலைவனத்துல பொய்யா காட்சிருக்குது. ஓகே, குட். பொய் நீர்னு சொல்லுங்க. அதாவது நான் ஆல்ரெடி இந்த காணல் நீர் சம்பந்தமா உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், செகண்ட் யூனிட்லயோ ஃபர்ஸ்ட் யூனிட்லயோ. ஓகே, என்னன்னு சொன்னால் காணல் நீர்னு சொன்னால் இப்ப ஒரு இடத்துல நீர் ஈக்கிற மாதிரி, இப்ப உதாரணமா பாலைவனத்தை எடுத்துக்கொள்ளுமே, பாலைவனம்னு சொல்றது ஒரு வறண்ட பூமி. ஏன்னா அங்க வந்து நீர்நிலை பிரதேசங்கள் காணப்பட மாட்டாது. இப்ப எங்களுக்கு வந்து ஒரு இடத்துல தூரத்துல பாக்குற நேரம் அங்க நீர் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஆனா நாங்க அந்த பக்கத்துல போய் பார்த்தோம்னு சொன்னா அங்க ஒண்ணுமே இருக்காது. ஏமாற்றம் தான் எங்களுக்கு கிடைக்கும். அத மாதிரிதான் இந்த காஃபிர், அதாவது இந்த குஃபுர்ல ஈடுபடக்கூடியவன் செயல். அதாவது ஒருத்தன் குஃபுர்ல ஈடுபட்டுட்டாங்க, குஃபுர்ல ஈடுபடுது ஏதோ சொல் ரீதியாகவோ செயல் ரீதியாகவோ நம்பிக்கை ரீதியாகவோ குஃபுர்ல ஈடுபட்டுட்டாங்க. அதுக்கு பிறகு என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் நிறைய அமல்களை செய்யறாங்க, நிறைய நல்ல அமல்கள் ஈடுபடுறாங்க. அவனோட வாழ்க்கையே நிறைய நல்ல அமல்களோடு காணப்படுது.
ஆனா அவர் எவ்வளவு நல்ல அமல்கள் செஞ்சாலும் அந்த அமல்களை வந்து எந்த ஒரு பிரயோசனமும் இல்ல. காணல் நீர் மாதிரி தான். பாக்குறதுக்கு ஏதோ ஈக்கிற மாதிரி இருக்கும், ஆனா கிட்ட போய் பாக்குற நேரம் எதுவும் இருக்காது. அது மாதிரிதான் அந்த பலன் இருக்காது. விளங்கிச்சா? அதைத்தான் இதுல அல்லாஹு தாலா குறிப்பிடுறான். விளங்கிச்சா? அப்ப அல்லாஹு தாலா அந்த காணல் நீருக்கான ஒரு விடயத்தை சொல்றான். தாகித்தவன் அந்த காணல் நீரை பாக்குற நேரம் அது தண்ணீர்னு சொல்லி எண்ணிக்கொண்டு போவான். எது வரைக்கும்னு சொன்னான், அவன் அருகில போனதுக்கு பிறகு அங்க எந்த ஒரு பொருளையுமே அவன் காண மாட்டான். விளங்கிச்சா? அப்ப இத மாதிரிதான் குஃபுர், அதாவது குஃபுர்ல ஈடுபடக்கூடிய காஃபிர்ட நிலைமைன்னு சொல்லி குறிப்பிடப்படுது. விளங்குச்சா? அதே நேரம் அல்லாஹ் வந்து ஆஹ் ஒரு குஃபுர்ல ஈடுபடக்கூடிய ஒரு காஃபிர்ட கணக்க தீர்க்கக்கூடியவனாக இருக்கார். அதாவது அல்லாஹ் கணக்கு தீர்ப்பதுல வந்து துரிதமானவன் சொல்லப்படுது. கணக்கு தீர்த்தன்னு சொன்னா நிச்சயமா அவருக்குரிய அந்த தண்டனைகள் வந்து கிடைக்கும். நிச்சயமா அவருக்குரிய அந்த தண்டனைகள் வந்து கிடைக்க பெறும். அந்த ஒரு விடயம் தான் இதுல சொல்லப்படுது. விளங்கிச்சா? அப்ப குஃபுர்ன்னு சொல்றது வந்து நாங்க எவ்வளவு நல்ல அமல்களை செஞ்சாலும், எவ்வளவு நல்ல செயல்களை நாங்க செஞ்சாலும், நாங்க குஃபுர்ல ஈடுபட்டோம்னு சொன்னால் அது எதுவுமே எங்களுக்கு பயன் தர மாட்டாது. இந்த குஃபுர் வந்து எங்களை டிரெக்டா நரகத்துக்கு தான் அழைத்து செல்லும். விளங்குச்சா? அதனால இந்த குஃப்ரான விஷயங்களை விட்டு நாங்க கவனமாக இருக்க வேண்டும். வார்த்தையினூடாக சரி நாங்க குஃபுர்ல ஈடுபடக்கூடாது. ஓகே, இதுதான் முக்கியமான ஒரு விடயம். ஓகே, அப்ப குஃபுர்ல நாங்க என்ன பார்த்தோம்னு சொன்னா குஃபுர்ல பொருள். ஓகே, பொருளை சொல்லுங்க பாப்போம். குஃபுர்ல என்ன பொருள்? மறைத்தல், மூடுதல். ஓகே, குட். மறைத்தல், மூடுதல். இஸ்லாமிய வழக்குல அல்லது இஸ்லாமிய பரிபாசையில குஃபுர்னு சொன்னால் என்ன? நிராகரிப்பு. ஓகே. இஸ்லாமிய வழக்குல நிராகரிப்பு. ஓகே, அந்த வரைவிலக்கணம் எப்படி சொல்வோம் நாங்க? சொல்லுங்க பாப்போம். வரைவிலக்கணத்துல என்னென்ன விஷயங்கள் உள்ளடக்கப்படுது? அதாவது இஸ்லாத்திர நம்பிக்கைகளையும் அதுல திட்டவட்டமா அறியப்பட்ட செய்முறைகளையும் நிராகரிக்கிறது தான் குஃபுர். விளங்கிச்சா? இஸ்லாத்திர நம்பிக்கை, அதுல செயல்முறை. இப்படி ஷோர்ட்டா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இஸ்லாத்திர நம்பிக்கை, அதுல செயல்முறைகள், இத வந்து நாங்க நிராகரிக்கிறது தான் இஸ்லாமிய வழக்குல குஃபுர்னு சொல்றோம். ஓகே, இதுதான் அதுக்குரிய வரைவிலக்கம். வரைவிலக்கணம்னு சொன்ன அதுல விளக்கம். விளங்கிச்சா? இதுதான் அதுல விளக்கமா காணப்படுது. ஓகே, அப்ப குஃபுர் சம்பந்தமா எல்லாரும் விளங்கி கொண்டீங்களா? ஓ டீச்சர். ஓகே, ஓகே. என்னன்னு சொன்னா அடுத்த விஷயம் வந்து நாங்க பார்க்கணும் ஷிர்க். ஓகே, ஷிர்க் சம்பந்தமா பார்க்கணும். ஓகே, எனக்கு வந்து ஓலெவல் இஸ்லாம் பேப்பர் வந்து இப்ப கிடைக்க பெற்றுச்சு. ஓகே, இன்ஷால்லா நாங்க வந்து அதை அடுத்த கிளாஸ்ல வந்து நான் உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்ணி அதை வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, இப்ப நாங்க இந்த யூனிட்டை வந்து படிப்போம். ஓகே, ஷிர்க் சம்பந்தமா பார்ப்போம். ஓகே, ஷிர்க்குன்னு சொன்னால் அதுல பொருள் என்ன? இணை வைத்தல், கூட்டு சேர்த்தல். ஓகே, குட். எங்களுக்கு தெரிந்த ஒரு பொருள் தான் இணை வைத்தல். ஷிர்க்குன்னு சொன்னா இணை வைத்தல் அல்லது கூட்டு சேர்த்தல். கூட்டு சேர்த்தல்னு சொன்னா என்ன? என்ன விலகி கொள்றீங்க? அதாவது என்ன? ஒரு இறைவனுக்குரிய தன்மைகள், இறைவனுக்குரிய ஆற்றல், அதை நாங்க இன்னொன்றோட சேர்த்துக் கொள்றது. விளங்கிச்சா? இன்னொரு படைப்பினமோ, ஓகே, இன்னொரு படைப்பினம். ஓகே, மைக்கா மியூட் பண்ணி பண்ணுவோம். இன்னொரு படைப்பினத்துக்கு ஓகே, பிரச்சனை இல்லை. இன்னொரு படைப்பினத்துக்கு நாங்க கூட்டு சேர்க்கிறது தான் நாங்க ஷிர்க்குன்னு சொல்லி நாங்க குறிப்பிடுறோம். ஓகே, இஸ்லாமிய வழக்குல அதாவது ஷிர்க்குரிய விளக்கம் நாங்க எப்படி கொடுக்கிறோம்னு சொன்னால், அல்லாட தெய்வீக தன்மையில யாருக்காவது அல்லது ஏதாவது ஒரு சக்திக்கு பங்குண்டுன்னு சொல்லி நம்பிக்கை கொள்றதைத்தான் நாங்க ஷிர்க்குன்னு சொல்றோம். அதாவது அல்லாஹ்ட தெய்வீக தன்மை. இப்போ உதாரணமா பாருங்க போல, அல்லாட தெய்வீக ஒரு தெய்வீக தன்மைன்னு சொன்னால் இப்ப அல்லாஹுக்கு மட்டும்தான் அது இருக்கும். அல்லாஹுக்கு மட்டும்தான் அந்த ஆற்றல் இருக்கும். உதாரணமா எங்களால பிரபஞ்சத்தை படைக்கலுமா? இல்ல டீச்சர், படைக்க முடியாது. முடியாது. எங்களால சூரியனை உதிக்க வைக்க முடியாது. எங்களால இரவு பகலை மாற்றி அமைக்க முடியாது. இதெல்லாம் தெய்வீக தன்மை தானே. அது அல்லாஹுக்குன்னு சொல்லி சில தன்மைகள் காணப்படுது. சிஃபத்துல்லா, அல்லாஹுக்குரிய பண்புகள்ல அது சம்பந்தமா நிறைய விஷயங்கள் வந்து குறிப்பிடப்படுது. அப்ப நாங்க என்ன செய்யறோம்? இப்படியான இந்த தெய்வீக தன்மையில
யாருக்காவது இல்லைன்னு சொன்னா ஏதாவது ஒரு சக்திக்கு இந்த பங்கு இருக்குதுன்னு சொல்லி நம்பிக்கை கொள்றோம். இல்லைன்னு சொன்னால் அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துற விதமாக நாங்க ஏதாவது ஒரு செயலை செஞ்சோம்னு சொன்னால் அதைத்தான் நாங்க ஷிருக்குன்னு சொல்றோம். விளங்கிச்சா? தெய்வீக தன்மையில யாருக்காவது இல்லைன்னு சொன்னா ஏதாவது ஒரு சக்திக்கு அதுக்கு பங்குண்டுன்னு சொல்லி நாங்க நம்பிக்கை கொள்றோம். இல்லைன்னா அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துற வகையில நாங்க ஏதாவது ஒரு செயலை செஞ்சோம்னு சொன்னால் அதை நாங்க ஷிருக்குன்னு சொல்றோம். உதாரணமா நாங்க எங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி தேவைப்படுறேன்னு நாங்க அல்லாஹ்ட தான் அந்த உதவியை வந்து தேடும். அல்லாவே குர்ஆன்ல சொல்லிக்கிறார், என்னட்ட வந்து உதவி தேடுங்க. ஓகே, என்னட்ட உதவி தேடுங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லிக்கிறார். இப்ப நாங்க அல்லாஹ்ட உதவி தேட வேணும். ஓகே, அல்லாஹ் வந்து நாங்க எல்லா விஷயத்திலும் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அதை தவிர்த்து நாங்க இன்னொருத்தரையோ அல்லது இன்னொரு சக்தியோ நாங்க இவருக்கும் ஒரு ஆற்றல் இருக்குது, ஓகே அப்படின்னு சொல்லி நாங்க நம்பிக்கை கொண்டு, அதாவது ஆற்றல்னு சொன்னா நீங்க வேற மாதிரி விளையாடு, டேலண்ட்ஸ்ன்னு சொல்றது வேற, நீங்க சொன்ன தெய்வீகத்தன்மைன்னு சொல்றது வேற. அல்லாஹ்க்கு மட்டும் இருக்கக்கூடிய விடயங்கள் இருக்கும் தானே. ஓகே, அப்படியான விஷயம் இன்னொருத்தருக்கும் ஈக்குது அல்லது இந்த சக்திக்கு ஈக்குதுன்னு சொல்லி நாங்க நம்பிக்கையை கொண்டு நாங்க அது சம்பந்தமான விஷயத்துல ஈடுபட்டோம்னு சொன்னா நாங்க அதை வந்து ஷிருக்குன்னு சொல்லி நாங்க குறிப்பிடுறோம். ஓகே, அப்ப ஷிருக்குன்னு சொல்லி நாங்க ஆரம்பத்திலே ஒரு குர்ஆன் வசனம் ஒண்ணு பார்த்தோம். ஷிருக்குன்னு சொல்றது அல்லாஹ்வால மன்னிக்கப்படாத ஒரு பெரும் பாவம். அல்லாஹ் எந்த ஒரு பாவத்தையும் நாடிதான் மன்னிச்சிடுவான், ஷிருக்க வந்து ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். ஓகே, இப்ப நாங்க ஷிருக்குல 2 வகைகளை தான் பார்க்க போறோம். ஓகே, ஷிருக்குல 2 வகைகள். முதலாவது ஷிருக்குல் அக்பர். ஷிருக்குல் அக்பர், ஷிருக்குல் அஸ்கர். ஓகே, ஷிருக்குல் அக்பர்ன்னு சொல்றது பெரிய ஷிர்க். ஷிருக்குல் அக்பர்னு சொல்றது பெரிய ஷிர்க். அதாவது அல்லாஹுக்கு மட்டும் செய்ய வேண்டிய கிரியைகள் காணப்படுது தானே. ஓகே, அல்லாஹுக்கு மட்டும் செய்யக்கூடிய, இப்ப அல்லாஹுக்கு மட்டும் செய்யறதுன்னு சொன்னால் நாங்க தொழுகிறோம். நாங்க அல்லாஹ் தொழுகிறதுன்னு சொல்றது அல்லாஹ் வணங்குறது தானே. அது அல்லாஹுக்கு மட்டும் தானே செய்யணும். இன்னொரு மனிதனை போயிட்டு எங்களுக்கு வணங்க இயலுமா? சொல்லுங்க பாப்போம். ஒரு அடியான ஒரு மனிதன் எங்களுக்கு வணங்கி வழிபடையுமா? இல்ல டீச்சர், முடியாது. முடியாதுன்னா அல்லாஹுவ மட்டும்தான் நாங்க வணங்கி வழிபடுறோம். அதே சமயம் அல்லாஹுக்குன்னு சொல்லி நாங்க தனியா அதுக்குன்னு சொல்லி நாங்க நிறைய கிரியைகள்ல ஈடுபடுறோம். இந்த தஸ்பீஹ் செய்யறது, இப்படியான விஷயங்கள் எல்லாத்துலயும் நாங்க ஈடுபடுறோம். அப்ப இப்படி அல்லாஹுக்குன்னு செய்யக்கூடிய அந்த கிரியைகளை வழிபாடுகளை அல்லாஹ் இல்லாதவற்றுக்கு செஞ்சு வழிபடுறதுதான் நாங்க ஷிருக்குல் அக்பர்னு சொல்றோம். அது உதாரணமா நாங்க வந்து தொழுகிறது, வணங்குறது அல்லாஹ்வை மட்டும்தான். அப்ப இந்த செயலை அல்லாஹ் இல்லாத ஒன்றுக்கு போய் நாங்க செஞ்சோம்னு சொன்னா அது வந்து ஷிருக்குல் அக்பர். இந்த மாதிரி அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கிரியைகள் வழிபாடுகளை பிறவற்றுக்கு நாங்க செய்தோம்னு சொன்னா அதை வந்து நாங்க ஷிருக்குல் அக்பர்ன்னு சொல்லி குறிப்பிடுறோம். அப்ப யார் ஒரு அடியான் பெரிய ஷிருக் அக்பர்ல ஈடுபடுறானோ அவன் எவ்வளோ தான் நல்ல செயல்கள் நல்ல அமல்கள் செஞ்சிருந்தாலும் அது அவனுக்கு பயனளிக்க போறது இல்லை. அது அவனுக்கு பயனளிக்க போறது இல்லை. பாருங்க, ஒரு குர்ஆன் வசனம் தரப்பட்டிருக்குது. அல்லாஹ் என்ன சொல்றான்? உமக்கு முன் வாழ்ந்து சென்ற எல்லா நபிமார்களுக்கும் இவ்வாறு வகை அனுப்பப்பட்டுள்ளது. அதாவது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நோக்கி அல்லாஹ் சொல்ற ஒரு விடயம் தான், உங்களுக்கு முன்னர் வாழ்ந்து சென்ற எல்லா நபிமார்களுக்கும் ஒரு வகை அருளப்பட்டிருக்குது. நீங்க இறைவனுக்கு இணை வைத்தன்னு சொன்னா உங்களோட செயல்கள் எல்லாமே வீணாகி போய்விடும். ஓகே, நீங்க அல்லாஹுக்கு இணை வைத்தன்னு சொன்ன இந்த ஷிருக்குல ஈடுபட்டன்னு சொன்னா உங்களோட செயல்கள் உங்களோட அமல்கள் எல்லாமே வீணாகிவிடும். அதே நேரம் நீங்க நிச்சயமா அல்லாஹுக்கு மட்டும்தான் அடிபணிய வேணும். அல்லாஹுக்கு மட்டும்தான் அடிபணிந்து வணங்கி வழிபட வேணும். அதே நேரம் நன்றி செலுத்துற அடியார்களோடு நீங்க சேர்ந்து விடுங்க, ஓகே ஆகி விடுங்கன்னு சொல்ல அல்லாஹு தாலா குறிப்பிட்டார். இல்லைங்களா? இதுல என்ன சொல்லப்படுதுன்னா, உலகத்துக்கு அனுப்பப்பட்ட ஒவ்வொரு இறை தூதருக்கும் ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹ் சொல்லி இருக்கக்கூடிய வகையாக அறிவிக்கக்கூடிய ஒரு விடயம் என்னன்னு சொன்னால், நீங்க கட்டாயமாக அல்லாஹுவ மட்டும்தான் வணங்கணும். ஓகே, அதே நேரம் அல்லாஹுக்கு இணை வைக்க கூடாது, ஷிருக்ல ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லப்படுது. ஓகே, இதை விலகி கொண்டீங்களா? டீச்சர். ஓகே, இதுல இன்னும் ஒரு விடயம் என்னன்னு சொன்னால், இப்ப எக்ஸாம்ல சிறு குறிப்பு எழுத கேட்டாங்கன்னு வைங்க, பார்ட் 2ல லாஸ்டா வரக்கூடிய வினாதான் சிறு குறிப்பு எழுதுறது. அதுல ஷிருக்க கேட்டாங்கன்னு சொன்னால் நான் ஃபர்ஸ்டாவே சொன்ன மெத்தட்ல தான் நீங்க எழுதணும். ஷிருக்குரிய பொருள், இஸ்லாமிய வழக்குல ஷிருக்குன்னு சொன்னா என்ன, அடுத்து ஷிருக்குல 2 வகைகளை சொல்லுங்க. வகைகள்ல வந்து ஷிருக்குல் அக்பர்,
ஓகே, பெரிய ஷிருக்குன்னு போட்டு அதுக்குரிய ஒரு விடயத்தை சொல்லுங்க. அதாவது ஷிருக்குல் அக்பர்னு சொன்னா என்னன்னு சொல்லப்பட்டிருக்குது தானே. ஓகே, இந்த விடயத்தை நீங்க குறிப்பிடுவீங்க. ஓகே, ஷார்ட் ஃபார்ம்ல சொல்லுவீங்க. அடுத்து ஷிருக்குல் அஸ்கர். ஓகே, அப்படி அந்த விடயத்தை சொல்லிட்டு ஷிருக்கு சம்பந்தமா வரக்கூடிய ஒரு குர்ஆன் வசனம், நாங்க ஃபர்ஸ்ட் இந்த யூனிட் ஆரம்பிக்கிற நேரமே ஒரு குர்ஆன் வசனம் பார்த்தோம். விளங்கிச்சா? அந்த குர்ஆன் வசனத்தை உங்களுக்கு இதுக்கு எழுதலாம். ஓகே, அதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. அந்த மெத்தட்ல இதுக்கு ஆன்சர் பண்ண வேணும். ஓகே, இப்ப அடுத்து ஓகே, இதுல சொல்லப்படுறது தௌபா. ஓகே, தௌபான்னு சொன்னால் என்ன போல? தௌபான்னு தௌபான்றதும் ஒரு அரபு சொல் தானே. அதுல பொருள் என்ன தெரியுமா? ஏகத்துவம். ஏகத்துவம், தௌஹீத். தௌபா பாவ மன்னிப்பு டீச்சர். ஓகே, குட். பாவ மன்னிப்பு. அதாவது தௌபான்னு சொன்னால் என்னன்னு சொன்னா நாங்க ஒரு விஷயத்துல இருந்து மீளுதல், ஒரு விடயத்துல இருந்து மீளுதலை தான் நாங்க தௌபான்னு சொல்லி குறிப்பிடுவோம். உங்களுக்கு போக போக தௌபா சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் ஒரு யூனிட்ல காணப்படுது. ஓகே, அது சம்பந்தமா நாங்க படிப்போம். அப்ப தௌபா இப்ப பொதுவா ரமலான் மாதத்துல எல்லாம் நிறைய பேர் அதிகமா இந்த தௌபாக்களை ஈடுபடுவாங்க. ஓகே, அப்ப ரமலான் மாதத்துல மட்டுமா நாங்க தௌபா செய்யணுமான்னு கேட்டால் இல்ல விளங்கேஷா. எங்களுக்கு எனி டைமும் இந்த தௌபால ஈடுபட முடியும் விளங்கேஷா. அப்ப தௌபா இல்லாம மன்னிக்கப்படாத ஒரே ஒரு பெரும் பாவமா இருக்கிறது தான் இந்த ஷிருக்கு காணப்படுது. தௌபா இல்லாம மன்னிக்கப்படாத ஒரே ஒரு பெரும் பாவம் இது அதாவது சில பெரும் பாவங்களை அல்லாஹ் தௌபா செய்தோ செய்யலையோ அல்ல நாடினா மன்னிச்சிடுவார். ஆனா ஷிருக்க மன்னிக்க மாட்டான். ஓகே, நாங்க ஃபர்ஸ்டா பார்த்த அந்த குர்ஆன் வசனம் தான் உங்களுக்கு தரப்பட்டு. அடுத்து ஷிருக்குல் அஸ்கர். அஸ்கர்னு சொல்றது சிறிய ஷிருக்கு. ஓகே, சிறிய ஷிருக்குன்னு சொல்றது என்னன்னு சொன்னால் இது ஒரு பெரும் பாவத்தை மாதிரி ஒரு மோசமான ஒரு விடயம் ஒன்று இல்ல இல்லைங்க. மோசமானதுன்னு சொன்னால் இப்ப பெரும் பாவத்துல ஒன்றாகத்தான் இந்த ஷிருக்கே காணப்படுது விளங்கிச்சா. ஆனா ஷிருக்குல் அஸ்கர் செய்யறதும் எங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கப்பட மாட்டாது விளங்கிச்சா. ஆனால் இது ஷிருக்குல் அக்பரை விட தரம் குறைந்ததாக தான் இருக்குது. ஷிருக்குல் அக்பர் பெரிய ஷிருக்கை விட தரம் குறைந்ததாக தான் இருக்குது. இப்போ இதுக்கு உதாரணம் என்னன்னு சொன்னால் அல்லாஹ் அல்லாதவற்றின் மீது சத்தியம் செய்தல். இது நாங்க தெரிந்தோ தெரியாமலோ நாங்களும் இத செய்திருப்போம் விளங்கிச்சா. அதாவது அல்லாஹ் அல்லாதவற்றின் மீது சத்தியம் செய்தல். இப்ப உதாரணமா நாங்க ஒருத்தருக்கு இப்ப ஒரு விடயத்தை சொல்ற நேரம் அவங்க எங்கள மீது நம்பிக்கை கொள்ளலன்னு சொன்னா தானே நாங்க கட்டாயம் அந்த சத்தியத்தை மேற்கொள்வோம். சத்தியத்தை நாங்க கட்டாயமா அல்லாஹ் மீது மட்டும்தான் நாங்க மேற்கொள்ள வேணும். நாங்க வல்லாஹி வல்லாஹி அல்லாஹ் மீது ஆணையாக, அல்லாஹ் மீது சத்தியமாக, அதுதானே வல்லாஹின்னு சொல்றோம். வல்லாஹின்னு சொல்றதை மட்டும் தான் நாங்க சொல்றோம். சிலர் என்ன, நான் உம்மா மேல சத்தியமா சொல்றேன், அதே நேரம் என்ன வாப்பா மேல சத்தியமா சொல்றேன், ஏன்ல மேல சத்தியமா சொல்றேன், இப்படியான வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. இப்படி நாங்க ஒருபோதும் அல்லாஹ் அல்லாதவற்றின் மீது சத்தியம் செய்யக்கூடாது. இது சிறிய ஒரு ஷிர்க், சிறிய ஒரு ஷிர்க். எப்பொழுதுமே அல்லாஹ் மீது மட்டும்தான் நாங்க சத்தியம் செய்ய வேணும். வல்லாஹி, ஓகே, அந்த அல்லாஹ் மீது மட்டும்தான் நாங்க சத்தியத்தை மேற்கொள்ள வேணும். அப்ப இது ஒரு சிறிய ஷிர்க்காக காணப்படுது. அப்ப சில யோசிப்பீங்க, ஓகே, நாங்களும் சின்ன வயசு தெரியாமலோ இதை நாங்க நிறைய தடவை செய்திருக்கிறோமே, அப்ப எங்களுக்கும் இந்த ஷிர்க் மன்னிக்கப்பட மாட்டாதான்னு கேட்டால் இல்ல, மன்னிக்கப்படலாம். ஏன்னா நாங்க தெரியாமல் செய்திருக்கிறோம். நாங்க தௌபா செஞ்சு நாங்க அல்லாட்ட மன்னிப்பு கேட்டோம்னு சொன்னா நிச்சயமாக அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான். அதே நேரம் ஷிருக்குல் அஸ்கருக்கு இன்னும் ஒரு உதாரணம் தான் வசியம் செய்யறது. ஓகே, வசியம் செய்யறது. அதே நேரம் சாஸ்திரம் பாக்குறது. ஓகே, சாஸ்திரம் பாக்குறதும் ஷிருக்குல் அஸ்கர். சிலர் ஈடுபடுவாங்க, எங்களோட எதிர்காலம் எப்படி இருக்கும்னு சொல்லி ஒரு சாஸ்திரவாதியிட போய் கேட்கிறது. அந்த சாஸ்திரம் பாக்குறது எல்லாம் சிறிய ஷிர்க். இதெல்லாம் இதுக்குரிய உதாரணங்களாக காணப்படுது. அப்ப நாங்க இந்த ஷிருக்ல இருந்து கட்டாயமாக விலகி இருக்கணும். ஓகே, அப்படி இருந்தால்தான் எங்களுக்கு மறுமையில சுவனம் நுழையக்கூடியதாக காணப்படும். இல்லைன்னு சொன்னா நாங்க நரகத்துக்கு தான் போய் ஆக வேண்டும். அதுல எங்களுக்கு நிறைய கொடூரமான தண்டனைகள் எல்லாம் காணப்படும். அப்ப இந்த ஷிருக்குல இருந்து நாங்க விலகி கொள்ளணும். அப்ப ஷிருக்குல் அக்பர், ஷிருக்குல் அஸ்கர். ஷிருக்குல் அக்பர்ன்னு சொல்றது அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கிரியைகள் வழிபாடுகளை அல்லாஹ் அல்லாதவற்றுக்கு செய்யறது. ஓகே, அதை நாங்க ஷிருக்குல் அக்பர்னு சொல்றோம். ஷிருக்குல் அஸ்கர்ன்னு சொல்றது என்னன்னு சொன்னால் இந்த அல்லாஹ் அல்லாதவற்றின் மீது சத்தியம் செய்யறது, வசியம் செய்யறது, சாஸ்திரம் பாக்குறது, இதெல்லாம் ஷிருக்குல் அஸ்கர்ன்னு சொல்லி நாங்க குறிப்பிட்டோம். ஓகே, இந்த ஷிருக்குன்னு சொல்ற பகுதியை விலகி கொண்டீங்களா? ஓ டீச்சர். ஓகே, அடுத்து லாஸ்டா உங்களுக்கு தரப்பட்டிக்க கூடிய ஒரு விடயம் தான் ரித்தத். ஓகே, ரித்தத்னு சொன்னால என்னன்னு சொன்னா நீங்க சொன்னீங்க மதம் மாறுதல். அதாவது இஸ்லாம்
மதத்தை ஏற்ற ஒருத்தர் இன்னும் ஒரு மதத்துக்கு செல்றது. ஓகே, அத ரித்ததுன்னு சொல்லுவோம், மதம் மாறுதல். அப்ப இதுக்கு நிறைய கருத்துக்களை சொல்றாங்க பாருங்க. பழைய நிலைக்கு மீளுதல், திரும்பி விடுதல். ஓகே, மதம் மாறுது, திரும்பி விடுதல், பின்னோக்கி செல்லுதல். ஓகே, ரித்ததுன்னு சொல்றது பின்னோக்கி செல்றது. ஓகே, இப்படியான நிறைய கருத்துகள் வந்து காணப்படுது. அப்ப இதுல இஸ்லாமிய வழக்குல நாங்க பார்த்தோம்னு சொன்னால், ஒரு முஸ்லிம் தன்னை காஃபிராக்கக்கூடிய வார்த்தைய சொல்றதின் ஊடாக, இல்லைன்னு சொன்னா தன்னை காஃபிராக்கக்கூடிய ஒரு செயலை செய்யறதின் ஊடாக, ஓகே, தன்னை காஃபிராக்கக்கூடிய ஒரு வார்த்தைய சொல்றது, இல்லைன்னு சொன்னா தன்னை காஃபிராக்கக்கூடிய ஒரு செயலை செய்யறதின் ஊடாக இஸ்லாத்தை விட்டு நீங்கி விடுறதை தான் நாங்க ரித்ததுன்னு சொல்றோம். ஓகே, இஸ்லாத்தை விட்டு நீங்கி விடுது. இப்ப நாங்க பார்த்தோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இல்ஹாதுல ஈடுபடக்கூடிய நாத்திகவாதிகளை அரபுல முல்ஹித்னு சொல்லி அழைக்கிறோம். குஃபுர்ல ஈடுபடக்கூடியவங்களை காஃபிர்னு சொல்றோம். ஓகே, நிஃபாக்ல ஈடுபடக்கூடியவங்களை முனாஃபிக்னு சொல்றோம். ஓகே, அதே மாதிரி ஷிருக்ல ஈடுபடக்கூடியவங்களை இப்படி அழைக்கிறோம். ஓகே, அதை நான் கேட்க மறந்துட்டேன். ஷிருக்ல ஈடுபடக்கூடியவங்க இப்ப எல்லா சொல்ல பாருங்க. இல்ஹாத் முல்ஹித், நிஃபாக் முனாஃபிக், குஃபுர் காஃபிர். பாருங்க, எல்லாம் அது கிட்டத்தட்ட ஒரே உச்சரிப்புல வரக்கூடிய சொற்கள் தான், ஆனா பொருள் ஒன்றுதான். ஓகே, ஆனால் என்ன, அதுல ஈடுபட்டவங்க நாங்க அப்படியே அழைக்கிறோம். ஓகே, ஷிருக்ல ஈடுபட்டவங்க எப்படி அழைக்கிறோம்? அதாவது இணை வைப்பாளர்னு நாங்க தமிழ்ல சொல்றோம் தானே, அதான் அரபுல எப்படி அழைக்கிறோம்? ஓகே, இந்த சொல் வந்து நீங்க கேள்விப்பட்ட ஒரு சொல்லாக தான் இருக்கு. ஓகே, முஷ்ரிக், முஷ்ரிக்குகள்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா இந்த சொல்ல? ஓகே, ஷிருக்ல ஈடுபடுறவங்கள முஷ்ரிக்குகள்னு சொல்லும், இணை வைப்பாளர்கள், இதுதான் அதுல பொருள். அதே போல ரித்தத், மதம் மாறியவனை நாங்க எப்படி அரபுல அழைப்போம்? முர்தத். ஓகே, குட், முருத்தத். ரித்தத்னு சொன்னா மதம் மாறுதல், முருதத்னு சொன்னா மதம் மாறியவன். விளங்குச்சாதான் பொருள். அப்ப இந்த சொற்பிரயோகங்களை வந்து ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. அப்ப மதம் மாறியவங்களை வந்து நாங்க முருத்ததுன்னு சொல்லி நாங்க அழைக்கிறோம். ஓகே, முருத்தத்தோடு ஒரு முஸ்லிம் சமூகம் அவங்களோட தொடர்புகளே துண்டித்துக் கொள்ளும். இப்போ ஒருத்தர் மதம் மாறிட்டார்னு சொன்னால் முஸ்லிம் சமூகம் என்ன செய்யும்? அந்த நபருடனான தொடர்பை வந்து துண்டித்து விடுவாங்க. அதே நேரம் அந்த நபர் திருமணம் முடித்திருக்கிறார்னு சொன்னார். ஓகே, திருமணம் முடிச்சதுக்கு பிறகுதான் அவர் மதம் மாறினார்னு சொன்னால், இப்ப மனைவி பிள்ளைகள் எல்லாம் முஸ்லிமா தான் இருக்கிறாங்க. அப்ப அந்த மனைவி என்ன செய்வாங்க? அந்த முருத்ததை விட்டு விலகி விடுவாங்க. ஓகே, தலாக் சொல்லி விடுவார். விளங்கிச்சா? உதாரணமா ஒரு நபர் இருக்கிறப்ப ஏ என்ற நபர் இவர் திருமணம் செய்து கொள்றார். ஓகே, இப்ப பின்னு சொல்றது அவரோட மனைவி. மனைவி முஸ்லிமா இருக்கு. இப்ப இவர் வந்து முருத்ததாகிட்டாரு. ஓகே, மதம் மாறிட்டாரு. மதம் மாறியதுக்கு பிறகு இந்த மனைவி வந்து அந்த கணவனுடனான அந்த உறவை வந்து விட்டு பிரிந்து செல்வார். விளங்கிச்சா? அதே நேரம் இந்த கணவனுடைய சொத்துகள் இருக்கும் தானே, ஓகே, இந்த கணவனுடைய சொத்துகள் எல்லாமே அவருட குடும்பத்துக்காக, ஓகே, அவரோட குடும்பத்தை பராமரிக்கிறதுக்காகவும், அவர் ஏதாவது கடன்களை பெற்றிருந்தன்னு சொன்னா அந்த கடன்களை அடைக்கிறதுக்காகவும் தான் பயன்படுத்தப்படும். ஒரு முருத்ததிட, ஓகே, ஒரு முருத்ததிட சொத்து எதுக்காக பயன்படுத்தப்படுதுன்னு சொன்னால் அவரோட குடும்பத்தை பராமரிக்க, இந்த மனைவி பிள்ளைகள் அவங்கள பராமரிக்க. அதே நேரம் அவர் கடன்களை வாங்கியிருந்தேன்னு சொன்னா அந்த கடன்களை அடைக்கிறதுக்காக தான் பயன்படுத்தப்படும். விளங்கிச்சா? இதை விளங்கி கொள்ளணும். இப்ப பொதுவா இஸ்லாத்தை பொறுத்த வரையில எல்லாத்தையும் ஒரு ஆணுக்கு தனி சுட்டி காட்டுறாங்க. குர்ஆன் வசனமா இருந்தாலும் ஒரு ஆணை தான் சுட்டி காட்டுறாங்க. இதை நாங்க ஆப்போசிட்டா பெண்ணுக்கும் பார்க்கணும். இப்ப உதாரணமா எக்ஸ் வைன்னு சொல்ற இரண்டு பேர் வைப்போமே. ஓகே, இதுல வை வந்து பெண், இவர் ஆண். ஓகே, ஆண் வந்து முஸ்லிமாக இருக்கிறாங்க, பெண் தான் மதம் மாறன்னு வைப்போமே. அப்ப இந்த ஆண் என்ன செய்வாங்க? தன்னை மனைவிய வந்து விட்டு பிரிந்து விடுவாங்க. ஓகே, மனைவிக்கு ஏதாவது சொத்துகள் இல்லைன்னு சொன்னா அந்த கணவன் அவரோட பிள்ளைகளுக்கு அவரோட குடும்ப பராமரிப்புக்காக எடுத்துட்டு அவர் மனைவியோட கடன்களை அடைக்கிறதுக்காகவும் பயன்படுத்துவார். விளங்கிச்சு? இப்படி ரெண்டு விதம் காணப்படுது. ஏன்னா மதம் மாறுது ஆண்கள் மட்டும் இல்ல தானே, பெண்களும் இருக்கிறாங்க தானே. ஓகே, அதனால இந்த ரெண்டு விடயங்கள் வந்து காணப்படுது. அதே நேரம் குறிப்பாக ஒரு முருத்ததிட மதம் மாறியவன்ற சொத்து வந்து வாரிசுகளுக்கு வழங்கப்பட மாட்டார். விளங்கிச்சா? இப்போ உதாரணமா, ஓகே, உதாரணமா இப்ப ஏண்ட தந்தை வந்து மதம் மாறிட்டாரு வைப்போமே, அவருக்கு நிறைய சொத்துகள் இருக்குதுன்னு சொன்னால் அந்த சொத்தை வந்து எனக்கு எடுக்க முடியாது, வாரிசு சொத்தாக எனக்கு எடுக்கல. ஏன்னா அவர் மதம் மாறிட்டார் தானே. ஓகே, அதனால
வாரிசுகளுக்கு வந்து அந்த சொத்து வழங்கப்பட மாட்டாது. அவர் முஸ்லிமா இருந்தேன்னு சொன்னால் அந்த சொத்துக்கு எனக்கு வந்து உரிமை பெற்றுக்கொள்ள இயலும். விளங்கிச்சா? அப்படி ஒரு விடயம் ஒண்ணு காணப்படுது. அப்படின்னா முருத்தது சொத்து வந்து வாரிசுகளுக்கு வழங்கப்பட மாட்டாது. அதே நேரம் அவர் உறவினர்கிட்ட இருந்து வாரிசு சொத்தை பெற்றுக்கொள்ளவும் முடியாது. விளங்கிச்சா? இப்போ உதாரணமா ஒரு பிள்ளை ஒருத்தர் இருக்கிறாங்க, அவ மதம் மாறிட்டாங்கன்னு வைக்கவே, மதம் மாறியதுக்கு பிறகு தன் உமா அப்பட்ட போய் எனக்கு என்ன சொத்துல பங்க தாங்கன்னு சொல்லி கேட்கவும் இல்லை, அதை கொடுக்கவும் மாட்டாங்க. விளங்கிச்சா? அப்படியான ஒரு விடயம் வந்து காணப்படுது. அதே நேரம் இந்த முருத்தது மதம் மாறியவர் தௌபா செய்யாத ஒரு நிலைமையில இவன் மௌத்தாகினன்னு சொன்னால், மரணித்தன்னு சொன்னால், ஓகே, தௌபா செய்யாத நிலையில இவன் மரணித்தன்னு சொன்னால் இவருக்குரிய ஜனாசா தொழுகையும் நடத்தப்பட மாட்டாது. கணேஷா, இவருக்குரிய ஜனாசா தொழுகையும் நடத்தப்பட மாட்டார். அவர் தௌபா செஞ்ச ஒரு நிலையில அவர் மரணிக்கிறார், அவர் திரும்பி மரணிக்கிறார்னு சொன்னால் அவருக்கு ஜனாசா தொழுகை நடத்தப்படும், இல்லைன்னு சொன்னால் நடத்தப்பட மாட்டாது. அதே நேரம் முஸ்லிம் மையவாடிலையும் அவர் அடக்கம் செய்யப்பட மாட்டார். முஸ்லிம் மையவாடிலையும் அடக்கம் செய்யப்பட மாட்டார். அப்ப முஸ்லிம் சமூகம் ஒரு முர்த்தத மதம் மாறியவனை எப்படி பார்க்கும்னு சொன்னால் ஒரு சமூக துரோகியாக தான் பார்க்கும். ஒரு சமூக துரோகியாக தான் பார்க்கும். அப்ப இதுல ரித்தத் சம்பந்தமா என்ன விடயங்கள் தரப்பட்டிருக்குதுன்னு சொன்னா ரித்ததுக்குரிய பொருள்களோடு அதுக்குரிய விளக்கம் இஸ்லாமிய வழக்குல விளக்கம் தரப்பட்டிருக்குது. அதே நேரம் ஒரு முருத்ததிர நிலைமை சமூகத்துல எப்படி இருக்கும்ன்றது தரப்பட்டிருக்குது. அவ தௌபா செய்யாத நிலையில மரணித்தன்னு சொன்னால் அவருக்கு ஜனாசா தொழுகை நடத்தப்பட மாட்டாது. அதே நேரம் முஸ்லிம் மையவாடியில அடக்கம் செய்யப்பட மாட்டாரு. இப்படியான விடயங்கள் காணப்படுது. அதே நேரம் அவருடைய சொத்தை வந்து வாரிசு சொத்தாக பயன்படுத்த இயலாது. அவருடைய சொத்தை எதுக்காக பயன்படுத்த இயலும் சொல்லுங்க பாப்போம். ஒரு முருத்ததிர சொத்தை எந்த விஷயங்களுக்காக பயன்படுத்த இயலும்? குடும்ப பராமரிப்புக்காகவும் அவரது கடன்களை அடைப்பதற்காகவும். ஓகே, குட். குடும்ப பராமரிப்புக்காகவும் அவரோட குடும்ப பராமரிப்புக்காகவும் அதே நேரம் அவரோட கடன்களை அடைக்கிறதுக்காகவும் தான் ஒரு முருத்ததினுடைய சொத்துகள் வந்து பயன்படுத்தப்படுது. விளங்கிச்சா? இதை வந்து நாங்க விளங்கி கொள்ளணும். ஓகே, அப்ப இதுல இவ்வளவு நேரம் நாங்க பார்த்த இந்த 4 அம்சங்கள் இல்ஹாத், குஃபுர், ஷிருக், ரித்தத், இந்த 4 அம்சங்களும் ஒரு முஹ்மீன்ட ஈமான பாதிப்படைய வைக்கிற விடயங்களாக தான் காணப்படுது. அப்ப இப்படியான விஷயங்கள் இருந்து நாங்க கட்டாயமாக விலகி இருக்கிறோம். விளங்கிச்சா? இந்த விஷயங்களை நாங்க எப்படி இப்ப இஸ்லாம் பாடத்தினூடாக படிக்கிறதுனூடாக நாங்க தெரிஞ்சு கொண்டோமோ இந்த விஷயங்களை வந்து நாங்க எங்களோட உறவினர்கள் குடும்பத்தாக்கருக்கு நாங்க சொல்லணும். விளங்கிச்சா? ஏன்னா சிலர் வந்து இந்த விஷயம் நிறைய தெரியாமல் இருப்பாங்க. அப்ப அவங்க தெரியாமல் பாவங்களில் ஈடுபடலாம். விளங்கிச்சா? அப்ப அதனால அவங்கள தவிர்க்கிறதுக்காக நாங்க இந்த விஷயங்களை வந்து குறிப்பிடவே இருக்கு. ஏன்னா இஸ்லாம் பாடம் வந்து நான் எப்பவுமே சொல்ற விஷயம் தான், எக்ஸாமுக்காக மட்டும் படிக்கிற பாடம் அல்ல, நாங்க எங்களோட வாழ்க்கைக்கும் சேர்த்து படிக்கிற ஒரு பாடம் தான் இஸ்லாம். ஏன்னா எங்களோட மார்க்கத்தை தான் நாங்க படிக்கிறோம். விளங்கிச்சா? அப்ப அதனால இந்த விஷயங்களை கவனமா இருக்க வேணும். ஓகே, இந்த யூனிட் உங்களுக்கு விளங்கிச்சா? நான் விளங்கப்படுத்தின விஷயங்கள் விளங்கிச்சா? இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கு? ஓகே, டீச்சர், வசியம் செய்தல் என்ன? சொல்லுங்க. வசியம் செய்தல் என்ன டீச்சர்? வசியம் செய்யறதுன்னா அந்த ஓகே, இதை நான் எப்படி சொல்றதுன்னு சொன்னா இப்ப சிலர் வந்து கதைப்பாங்க. இல்லைங்கச்சா? சூனியம் செய்து ஒருவரை மாத்தி இருக்கிறாங்க. ஓகே, ஒரு வசியத்தை செஞ்சு மாத்தி இருக்கிறாங்க. ஒரு வகையான அந்த மந்திரம் செய்யறது மாதிரி தான். ஓகே, அப்படி செய்து ஒருத்தரை வந்து திசை போக்குற மாற்றுறது. விளங்கிச்சா? அல்லது அவரை நோயில விழ வைக்கிறது. அப்படியான விஷயங்கள் காணப்படுது. சாஸ்திரக்காரர்கள் அப்படியான வசியம் செய்யக்கூடியவங்க இருப்பாங்க. விளங்கிச்சா? அவங்கள்ட்ட போய் மேற்கொள்ற ஒரு விடயம். ஓகே, அதான் நாங்க வசியம் செய்யறதுன்னு சொல்றோம். பொதுவா நிறைய பேர் கலைக்கிற நேரம் அந்த சொற்களை வந்து பயன்படுத்துவாங்க. சாப்பாடுகளின் ஊடாக வசியம் செய்யறாங்க அப்படின்னு எல்லாம் சிலர் கதைப்பாங்க. விளங்கிச்சா? வசியம் செய்யறதுன்னு சொல்ல அந்த கிட்டத்தட்ட அந்த மந்திரி ஒருத்தரை வந்து மாற்றி அமைக்கிறது. ஓகே, அப்படியான ஒரு விடயத்துல வசியம் செய்யறதுன்னு சொல்றோம். ஓகேவா? ஓகே டீச்சர். ஓகே, ஓகே, எல்லாருக்கும் கிளியரா இந்த யூனிட்? ஆம் டீச்சர். ஓகே, அப்ப இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல நாங்க இதுக்குரிய நிறைய அரபு சொற்கள் இருக்குது. ஓகே, நிறைய அரபு சொற்கள் இந்த யூனிட்ல இருக்குது. அந்த அரபு சொற்கள் எல்லாத்தையும் எழுதிட்டு அதுல பொருள்களையும் எழுதுவோம். ஓகே, அப்ப இந்த பயிற்சியை வந்து நீங்க ஹோம் ஒர்க்கா செஞ்சு கொண்டு வாங்க இன்ஷா அல்லாஹ். அப்ப எங்களுக்கு கிளாஸ்ல இந்த பயிற்சி செய்யறதுக்கு டைம் எடுக்க தேவையில்லை. விளங்கிச்சா? அப்ப எங்களுக்கு டைமை வந்து பேலன்ஸ் பண்ணி கொள்ளையிலும். அப்ப இந்த பயிற்சியை வந்து நீங்க கட்டாயமா இன்ஷா அல்லாஹ் ஹோம் ஒர்க்கா செஞ்சு கொண்டு வாங்க. அடுத்த கிளாஸ் வந்து நாங்க முடியுமான அளவு இப்ப ரீசெண்டா நடந்த ஓகே ஓ லெவல் எக்ஸாம் இஸ்லாம் பேப்பரை வந்து கொஞ்சம் பார்ப்போம். ஓகே, அது சம்பந்தமா கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு நாங்க 5th யூனிட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஓகே, அப்ப இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் எல்லாரும் பயிற்சி செஞ்சு கொண்டு வருவீங்களா?
ஓகே டீச்சர். ஓகே இன்ஷால்லா. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நோட்ஸும் நான் இன்ஷால்லா தருவேன். ஓகே, ஒவ்வொரு யூனிட்டுக்கு தானே அந்த எக்ஸ்ட்ரா நோட்ஸும் இன்ஷால்லா தருவேன். எங்களுக்கு கிளாஸ்ல எழுதிக்கொள்ள டைம் போதாம போனேன்னு சொன்னா நான் வந்து அதை குரூப்ல ஷேர் பண்றேன். ஓகே, அந்த நோட்ஸ் கட்டாயமா உங்களோட கோப்பியில எழுதி கொள்ளுங்க. உங்களோட ஓலெவல் எக்ஸாமுக்கு நல்ல முறையில யூஸ் ஆகும். ஓகே, அப்ப இதோட நான் இன்றைய வகுப்பை முடித்துக் கொள்றேன். இன்ஷால்லா நாங்க இனி வரக்கூடிய காலங்களில் இந்த 5 to 6 டைமை வந்து ஷெட்யூல் பண்ணிக்கொள்ளும். கட்டாயமா இன்ஷால்லா இருக்கக்கூடிய 2 to 3 weeks தானே இந்த டைமுக்கு கிளாஸ் நடக்க போகுது. ஓகே, அந்த டைமுக்கு இன்ஷால்லா ஜாயின் பண்ணுங்க. ஓகே, எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு டீச்சர். ஜஸாக்கல்லாஹ். ஓகே, பாரக்கல்லாஹு ஃபீக்.